ஃபைன். வாட் லெட் டு திஸ் சிச்சுவேஷன் அப்படின்றத நான் முதல்ல சொல்லிட்டு இருந்தேன். இப்போ பார் அசோசியேஷன்ஸும் சரி, ஜட்ஜஸ் வந்துட்டு ஸ்க்ரூட்டைஸ் பண்றவங்க அந்த இதுல இருக்கவங்களும் சரி, அதுக்கப்புறம் ஹையர் ஜுடிஷியரி இங்கேயும் சரி, தே ஹாவ் பீன் அப்சர்விங் த ட்ரெண்ட். எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் இந்த சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் ஃப்ரெஷ் லா கிராஜுவேட்ஸ் முடிச்சுட்டு போறாங்க, அவங்களுடைய ஜட்மெண்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு இருக்காங்க. இட்ஸ் நாட் ஜட்மெண்டோட குவாலிட்டின் போது இட்ஸ் நாட் அபவுட் த லாங்குவேஜ் ஆர் அவங்க கொடுக்குற ஸ்கில், அது கிடையாது. எப்படி தே ஆர் வெயிங் அண்ட் எவிடன்ஸ், எப்படி அவங்க ஒரு அவங்களுடைய அந்த ஜட்ஜுக்கான இது இருக்கும் இல்லையா, விதவுட் பயஸ் அண்ட் விதவுட் அவங்களுடைய பர்சனல் இது இல்லாம கொண்டு வராங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேசட்ஸ் இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் நாலேஜ் ஆஃப் லா, எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற அதோட இது. ஸோ நம்ம எவ்வளோ படிச்சாலுமே கண்டிப்பா நான் சொல்றேன், ஐ ஓன்ட் சே யாரெல்லாம் இது பண்ணிட்டு கிளியர் ஃப்ரெஷ் கிராஜுவேட்டா கிளியர் பண்ணாங்களோ அவங்களுக்கு எந்த வகையிலுமே நாலேஜ்ல எந்த குறைபாடும் கிடையாது. தே ஆர் ஈக்குவலி அண்ட் இன்ஃபேக்ட் அவங்களுக்கு அந்த ஒரு ஃபியர் இருக்குல்ல, நம்ம ஃப்ரெஷ்லா கிராஜுவேட்டா இருக்குமே, நம்மளால போய் அந்த இடத்துல ஷைன் பண்ண முடியுமான்ற ஃபியர்னாலேயே தே ஷைன் வெல், தே டூ வெல். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் சரி, அந்த இதுக்கு போன பிறகும் அவங்க இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லயே நிறைய பேர் கிளியர் பண்ணிட்டு போனாங்க. ஐ ஹோப் யூ நோ தட். அந்த தேர் வேர் திஸ் செகண்ட் ஜட்மெண்ட், ஐ மீன் ஜட்மெண்ட் கேம், அதுல தான் நம்மளுக்கு இது வாட்ச் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ சம் ஆஃப் ஐ காட் லெஃப்ட் அவுட் இன் தட் செகண்ட் டியூ டு தட் ஜட்மெண்ட். பட் கிளியர் பண்ணவங்கள ஒரு 30-40 பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் அவுட் ஆஃப் தெம் ஒரு 35 கிட்ட எல்லாருமே ஃப்ரெஷ் லா கிராஜுவேட்ஸ் தான், இல்லைன்னா ஜஸ்ட் 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தான். பட் தே ஆர் லைக் தே ஷைன்ட் வெல், தே ப்ரிப்பேர்ட் வெல். அவங்களுக்கு எந்த வகையிலும் ஒரு இதுவே இல்லை. அப்புறம் ஏன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வருது அப்படின்னு பார்த்தா, அவங்க அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்காங்கல்ல, ஹை கோர்ட்ஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட், ரிவிஷனல் ஜூரிஸ்டிக்ஷன்லயும் பாக்குறாங்கல்ல. அப்ப பார்க்கும்போது அந்த டெசிஷன்ல அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அதுல என்னதான் நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுடைய இன்புட்ஸை வாங்கி அதை தனதாக ஆக்கி கொண்டாலும், நாம சொந்தமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல வரும்போது இருக்கிற மெச்சூரிட்டி அண்ட் அந்த டெசிஷன் மேக்கிங் அங்க இருக்க மாட்டேங்குதுன்றதை தே ஹாவ் ரியலைஸ்ட். அதனாலதான் தே ஹாவ் இந்த ஒரு கேஸ் வந்திருக்கு, இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்திருக்கு. இந்த ஜட்மெண்ட்ல மேஜர்லி எதை போய் டிஸ்கஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மோர் தேன் திஸ், யாரு சிவில் ஜட்ஜஸ்க்கு வந்துட்டு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற அதை தாண்டி மெயினா அவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கிறது இது இருக்குல்ல, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ப்ரொமோஷன், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாமுக்கு குவாலிஃபிகேஷன், அதுல தான் அவங்க மேஜரா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு 8 இஷ்யூஸ் இருக்கு. அந்த ஜட்மெண்ட் பாத்தீங்களா, 8 இஷ்யூல ஒரு 1 2 3 ஆமா 1 2 மினிமம் குவாலிஃபைங் எக்ஸ்பீரியன்ஸ், மோர் தென் ஹாஃப் ஆஃப் த இஷ்யூ வந்து இதுதான், அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ப்ரமோஷன்ல போறத பத்தின இதுதான். தென் ரிமைனிங் ஹாஃப் தான் இதை பத்தி வருது. நம்மளோட இனிஷியலி ஐ தாட் ரெண்டு வேற வேற ஜட்மெண்ட்ஸ் கவா இது அப்படின்ட்டு. சரி, ஆமா, பார்த்தா ரெண்டும் தனித்தனி நியூஸ்ல வந்துச்சு ஒழிய எல்லாமே ரெண்டும் ஒரே ஜட்மெண்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஜட்மெண்டோட ஓவர்வியூ மட்டும் பார்த்துருவோம். நீங்க ஸ்லைட பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கீழே காட்டிட்டே வாங்க சார். நான் நெக்ஸ்ட் சொல்ல வேண்டாம், உங்களுக்கே தெரியும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஜட்மெண்ட் எதை பத்தி சொல்லுது, ரெஸ்டோரிங் எல்டிசிஇ கோட்டா. சீனியர் சிவில் ஜட்ஜா இருக்கும், இப்போ சிவில் ஜட்ஜா இருப்போம், அதுக்கு ஜூனியர் டிவிஷன்ல இருப்போம், அங்க இருந்து ப்ரொமோட் ஆகி சீனியர் சிவில் டிவிஷனுக்கு போவோம். அதுல இருக்கவங்கள தான் நமக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா ப்ரொமோட் ஆகிற அந்த இது வரும். அது டைரக்டா வெறும் ப்ரொமோஷன் பேசிஸ்ல, அப்புறம் என்ன மாதிரி அவங்க மெரிட்ல மார்க் எடுத்தாங்களோ அந்த ஆர்டர்லயே ப்ரொமோட் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப சிம்பிள் இது கிடையாது. யூஸ்வலாவே சர்வீஸ்லாம் பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் மெனி, அங்க நிறைய கால்குலேஷன்ஸ் வரும். அது ரொம்ப ஈஸியா இருக்காது புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் தட் தே ஹவ் டன், யா. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு 25% இருந்துச்சு. தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் டு கெட் ப்ரொமோட்டட் ஃப்ரம், ஸோ டு கெட் டு த போஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். நம்ம பார்த்துருப்பீங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்டே கண்டக்ட் பண்ணோம், டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணாது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம். முன்னாடி கண்டக்ட் பண்ணாங்க, பட் இப்போ வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் கண்டக்ட் பண்றாங்க டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம். ஸோ அதுல செலக்ட் ஆகிறவங்க அவங்க மட்டும் ஆகுறது இல்லை, அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி போறவங்க யாரு, பார்ல இருந்து போறவங்க, அட்வொகேட்ஸா இருந்து போறவங்க, அதை தாண்டியுமே இன்டர்னலா டிபார்ட்மெண்டல் லெவல்லையும் இருந்து போவாங்க. அப்படி போகும்போது
தேர் ஆர் மெனி ஃபேசட்ஸ் கன்சிடர். ஸோ 2-3 ஸ்ட்ரீம்ல இருந்து ஒரு செலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஜென்ரலாவே இது இருக்கும், பிரிச்சு வச்சிருப்பாங்க எந்த பெர்சன்டேஜ் எந்த ஸ்ட்ரீம்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஏர்லியா 25% வந்துட்டு சிவில் ஜட்ஜ்ல இருந்து ஜுடிஷியரிக்குள்ள இருந்தே சபார்டினேட் ஜுடிஷியரில இருந்தே போகணும் அப்படின்றது இருந்துச்சு. தென் இட் வாஸ் ரெடியூஸ் டு 10% இன் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ். பட் அது வந்து அகைன் இட் ஹேஸ் டு பி ரெஸ்டோர்ட் டு 20. ஏன்னா ஹலோ, இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து செஷன்ஸ் ஜட்ஜோடைய இதுல வருவாங்கல்ல. இப்போ கிரிமினல்னு வரும்போது ஈவன் சிவில் கிரிமினல் ரெண்டுத்துல எது வந்தாலுமே இட் ஹேஸ் ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதுவும் கிரிமினல்னு வரும்போது இன்னும் ரொம்ப சீரியஸான அஃபென்சஸ் அங்கதான் வரும். கமிட் பண்ணி தான் அனுப்புவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேஜிஸ்ட்ரேட் வந்து கமிட்டல் பண்ணி தான் அங்க அனுப்புறாங்க. பட் இந்த ஸ்பெஷல் லாலாம் இருக்குல்ல, மைனர் கிரிமினல் லா, ஸ்பெஷல் கிரிமினல் லாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டைரக்டாவே டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு சாரி சீனியர் செஷன்ஸ் ஜட்ஜால காக்னிசன்ஸ் எடுக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு, கேசஸ் சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஸோ அது அவ்வளோ ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது ஆல்ரெடி ஜுடிஷியரியில ஒரு 10 இயர்ஸ்க்கு சர்வீஸ்ல இருக்கவங்க அங்க போகணும் அப்படின்ற, அவங்க அதிகமாக போகணும் அப்படின்றது ஒரு. ஸோ 75% யூ கேன் செலக்ட் ஃப்ரம் பார், 25% ஃப்ரம் த லோவர் லெவல், லோவர் லெவல் சொல்லக்கூடாது, சீனியர் சிவில் ஜட்ஜ் டிவிஷன். ஸோ திஸ் வில் கிவ், இதோட பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ ரேஷியோ சொல்லியாச்சு இதுதான் பிரின்சிபல் அப்படின்ட்டு. இதனால என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இவங்களா இருக்கா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் ஜட்ஜஸா இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருக்கும் there is a possibility for, no, not just possibility, bright future for accelerated promotion opportunity. ஓகே, சீக்கிரமாவே அவங்களுக்கு ப்ரொமோட் ஆவாங்க. ஏன்னா ஜஸ்ட் 10% இல்ல 25% இருக்காங்க இப்போ. ஓகேவா? ஸோ சிவில் ஜட்ஜா அவங்க வந்துட்டு சீனியர் டிவிஷன் சிவில் ஜட்ஜா 5 இயர்ஸ் இருந்திருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லைட் போறீங்களா? ஓகே, சீனியர் டிவிஷன்ல they should have experience in for 5 years. Okay, are you following? ஓகே, 5 இயர்ஸ் சீனியர் டிவிஷனா இருந்து தான் போகணும் அப்படின்றது தான் ஆல்ரெடி இருந்த ரூல். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் யூனிவர்சல். ஒரு ஸ்டேட்ல ஒரு மாதிரி இருந்துச்சு. ஐ ஆக்சுவலி டிடன்ட் ஃபாலோ த ட்ரெண்ட் இன் அவர் ஸ்டேட். ஏன்னா நான் சிவில் ஜட்ஜ்ல ஃபோக்கஸ் பண்ணதால டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் பக்கம் அதுக்கான அவசியம் வரல. ஏன்னா 35 இயர்ஸ் தானே அதை எழுத போறோம் அப்படின்றதால. பட் இந்த ஜட்மெண்ட்ல தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ல எப்படி இருக்குன்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஜட்மெண்ட்ல அவங்க சொல்ற சேஞ்ச் என்னன்னா, ஆல்ரெடி அவங்க ஜூனியர் டிவிஷன்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல இருப்பாங்க, சீனியர் டிவிஷன்ல 3 இயர்ஸ்ல இருந்திருக்கணும். ரெண்டுமே டுகெதர் 7 இயர்ஸ்க்கு வரணும். நெக்ஸ்ட் கொஞ்சம் வாட்டர் பாருங்க. Yeah, sorry, it's drying out. Okay, so the issue of reserving some quota for the junior division clerk, அது வந்து I'm so sorry, junior civil judges அவங்க வந்து சீனியர் டிவிஷனுக்கு போறதுக்கு ஒரு இது வேணுமான். இப்ப சீனியர்ல இருக்க சீனியர் சிவில் ஜட்ஜா இருக்கவங்க டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா செலக்ட் ஆகுது, 25% அவங்கள இருந்து எடுங்கன்னு சொல்றோம்ல. அப்போ அந்த சீனியர் டிவிஷனுக்கு போறதுக்கு ஒரு கோட்டா வேணுமான்னு கேட்டா ஆமா, அதையும் அவங்க பிக்ஸ் பண்ணிருக்காங்க இதுல. அதுக்கு என்ன இதுனா மினிமம் 3 இயர்ஸ் ஆஸ் சிவில் ஜட்ஜ் ஜூனியர் டிவிஷன்ல. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஒரு குவான்டிஃபை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு டைம்லைன் இருக்கணும், எந்த டேட்ல இருந்து அதை கால்குலேட் பண்ணணும், என்னென்ன ஃபேக்டர்ஸ் நாங்க கன்சிடர் பண்ணுவோம் இப்படின்னு சொல்லிட்டா இதோட பெனிஃபிட் என்ன, இதோடைய என்ன சொல்றது, இதோடைய அட்வான்டேஜ் என்ன? டிரான்ஸ்பரன்சி. ஒருத்தவங்க ஒரு பொசிஷனுக்கு வராங்கன்னா எப்படி இவங்க வராங்க அப்படின்னு நமக்கு தோண்டக்கூடாது. ஏன்னா ஒரு பப்ளிக் ஒரு இது ஒன்றும் ஜஸ்ட் சின்ன ஒரு ஆர்கனைசேஷன் நடக்கிற ஒரு பிரைவேட் இது கிடையாது. ஒரு பப்ளிக் டியூட்டி, எத்தனை பேரோட லைஃப் டிசைட் பண்ண போறே ஒரு போஸ்ட் அது. அப்போ இவங்க இந்த இடத்துக்கு வரணும்னா அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்றது மக்களுக்கும் தெரியணும். அந்த இடத்துக்கு ஆஸ்பயர் பண்றாங்கல்ல அவங்களுக்கும் தெரியணும். அந்த இடத்துல இருந்து
ட்ரை பண்ணி தோல்வி அடைஞ்சாங்கல்ல, அவங்களுக்கும் தெரியணும். ஓகே, இந்தந்த கிரைட்டீரியாவை நம்ம மீட் பண்ணல, அதனால தான் நம்ம போல அப்படின்னு. ஸோ எல்லாத்தையுமே இப்போ குவான்டிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த ரீசெண்ட் இந்த ஒரு ஃபியூ மந்த்ஸாவே ஜட்மெண்ட்ஸோட ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் ஆம்பிகுவிட்டி இருக்கோ, எங்கெல்லாம் கிளாரிட்டி இல்லையோ டைம் லைன்ல, எங்கெல்லாம் ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கோ, யூனிஃபார்மிட்டி இல்லாம இருக்கோ டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ல, அதெல்லாம் யூனிஃபார்மா ஆக்குறாங்க, ஹோமோஜனைஸ் பண்றாங்க அண்ட் குவான்டிஃபை பண்றாங்க. அதுக்குன்னு ஒரு டைம் லைனோ இல்ல ஒரு இது கொடுக்குறாங்க. ஓகே, சோ அந்த சொன்ன டிரான்ஸ்பரன்சின்றது நெக்ஸ்ட் பாயிண்ட்டும் அதுதான். எப்படி பண்ணோம், நீங்க சூட்டபிளா பண்ணிக்கோங்க, ரீசனபிள் டைம் லைன், உங்களோட இதுக்கு ஏத்த மாதிரி ஆஸ் மியூட்டேட்டஸ் மியூட்டாண்டஸ்ன்ற மாதிரி அப்படின்லாம் ஃப்ரீயா விடாம சூட்டபிளா பண்ணுங்க. மெரிட் கம் சீனியாரிட்டி தான் இருக்கணும். லீகல் நாலேஜ் டெஸ்ட் பண்ணணும், ஜட்மெண்ட் குவாலிட்டி, ஏசிஆர், அது வந்து கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்ஸ், ஓகேங்களா, அதுவும் இருக்கணும். டிஸ்போசல் ரேட், வைவா ஓஸ், ஆக்சுவலி இதெல்லாம் புதுசா அவங்க சொல்ற இது கிடையாது, ஆல்ரெடி இருக்கிறது தான். பட் நவ் தே ஆர் அஃபர்மிங் இட், ரீஅஃபர்மிங் இட். இதை தாண்டி அவங்கவுங்களுக்கு அந்த ஸ்டேட்ஸுக்குன்னு ஒரு இது இருக்கும், அந்த ஸ்டேட் ஹை கோர்ட்ஸ் அதை ஃப்ரேம் பண்ணிக்கணும், வேற என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த கான்டெக்ட்ல தான் நம்ம கதை வருது. ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடுங்க. திஸ் ஜட்மெண்ட் இஸ் நாட் டாக்கிங் மெயின்லி அபவுட், ஆல்ரெடி சொன்னேன், இது வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு போறதுக்கு பத்தினதான் டிஸ்கஸ் பண்ற கேஸ். அதுல நம்மளை பத்தி இங்க சொல்றாங்க ஒரு கிளாரிட்டிக்காக. இது வேற ஒரு கேஸ்ல டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு விடாம இங்கேயே கொண்டு வந்துடுறாங்க. எதுக்காக இதை பத்தியும் டிஸ்கஸ் பண்றாங்க இதே ஜட்மெண்ட்லனா? ஓகே, கேன் ஐ யூஸ் ஒயிட் போர்ட்? எஸ், ஐ திங்க் ஐ கேன். வெயிட். annotation. ஓகே, சரி, ஓகே, ஒயிட் போர்ட் யூஸ் பண்ண முடியாது. ஃபைன். ஓகே, நீங்க எனக்கு பெர்மிஷன் கொடுத்தா, அனோடேஷனுக்கு பெர்மிஷன் கொடுத்தா உங்களுக்கு போய்டும் நினைக்கிறேன் ஸ்கிரீன் ஷேரிங். அதான்ல. வாட் ஹேப்பன்ட்? அது அனோடேஷனுக்கு நீங்க எனக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா ஐ திங்க் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் போய்டும்னு நினைக்கிறேன். நோ மேம், நீங்க யூஸ் பண்ணலாம். பண்ணலாமா? ஓகே. நியூ ஒயிட் போர்ட், எக்ஸிஸ்டிங் ஒயிட் போர்ட். யூ கான்ட் ஒயிட் போர்ட் டியூரிங் a screen share. சரி, ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு ஸ்கிரீன் ஷேர் ஸ்டாப் பண்ணுங்க. தெரியுதா ஸ்கிரீன்? ஓகே, இது என்ன டிக்கெல்லாம் வருது? ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கேடருக்கு போறதுக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க, எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர் சொல்றாங்க. 25 வந்துட்டு இவங்களாவும் 75 இதுவும் சரி, இன்டர்னலா டிபார்ட்மெண்டலா எடுக்கிறது வந்து மெரிட் கம் சீனியாரிட்டி பேஸ்ல 25 கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ இந்த 25 யாரு? சீனியர் சிவில் ஜட்ஜ், சாரி, சிவில் ஜட்ஜ் சீனியர் டிவிஷன்ல இருந்து வருவாங்க. ஓகே, சரி, அப்போ இந்த இது எதுக்கு கூட சொன்னா யூனிஃபார்மிட்டி கொண்டு வரதுக்காக இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்ட்டு. அப்ப இங்க ஒரு ஆம்பிகிட்டி வருதுல எங்க? அப்ப யாருப்பா சீனியர் சிவில் ஜட்ஜ் ஆகுறது அப்படின்னா, சிவில் ஜட்ஜ் ஜூனியர்ல இருந்து அந்த ஒரு 3 years பிளஸ் டோட்டலி 7 years ஒரு இது வந்துச்சு ரூல். ஸோ அது இருக்கு, அவங்க ஃபுல்ஃபில் பண்றவங்க தான் ஜூனியர்ல இருந்து சீனியரா மாறுறாங்கன்னு வருது. அப்போ அடுத்த கொஸ்டின் வருது, அப்ப யாருப்பா ஜூனியரா ஆகுறது, ஜூனியர் சிவில் ஜட்ஜா ஆகுறாங்க அப்படின் போது இங்க இதெல்லாம் கொண்டு வரது என்ன? ஒரு யூனிஃபார்மிட்டி கொண்டு வரணும், குவாலிட்டி ஆஃப் த ஜட்மெண்ட்ஸ் நல்லா இருக்கணும், இது எல்லாமே சொல்லியாச்சு. ஜுடிஷியரிய வந்துட்டு இன்னும் லோவர் ஜுடிஷியரி, சாரி, சபார்டினேட் ஜுடிஷியரி அப்படின்றது அதுதான் ட்ரையல் அண்ட் மேஜரான விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடியவங்களே அவங்க. அவங்களால தான் எவிடன்ஸ் வந்துட்டு, அஃப்கோர்ஸ் மேம், ஹை கோர்ட்டுக்கு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கலாம், பட் ட்ரையல் கோர்ட்ஸுக்கு இருக்கிற அளவுக்கு அந்த வைடா ஒரு விஷயம், ஒரு கேஸ இன்டெப்த் இறங்கி பண்ணக்கூடிய இது வந்து இவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு லிமிடெட் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் தே ஃபோக்கஸ் ஆன் த பிக்கர் அண்ட் எதெல்லாம் லார்ஜ் பேப்பரா அஃபெக்ட் பண்ணுமோ, இந்த மாதிரி ரிட்டு அண்ட் ரொம்ப கொஞ்சம் தான். உங்களுக்கு தெரியும், ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஹை கோர்ட் இஸ் வெரி லிமிடெட் அண்ட் தட் when it comes to சுப்ரீம் கோர்ட் இட்ஸ் ஈவன் மோர் லிமிடெட்.
டிஸ்பியூட் பிட்வீன் டூ ஸ்டேட்ஸ், டிஸ்பியூட் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட், இந்த மாதிரிலாம். அப்போ இதை ரீவாம்ப் பண்ண வேண்டிய அவசியம் வருது இல்ல. ஸோ இங்க குவான்டிஃபை பண்ணியாச்சு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் போகும்போது என்னன்னு. ஸோ சீனியர்ல இருந்து 25 இவங்க போவாங்க. ஹூ வில் பிகம் சீனியர் அதையும் குவான்டிஃபை பண்றாங்க. தென் ஹூ வில் பிகம் ஜூனியர் அதை போயிட்டு வேற கேஸ்ல டிசைட் பண்ணுங்கன்னு அவங்க சொல்லாம அப்படி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தப்பும் கிடையாது. This judgment is restricted only, confined only to the question of promotion to district judge சொல்லி விட்டுறலாம். But that is called judicial restraint. இது படிச்சிருக்கீங்களா? ஜுடிஷியல் ரெஸ்ட்ரெயின்ட், ஜுடிஷியல் ஆக்டிவிசம். ஸோ பட் இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் ரெஸ்ட்ரெயின்ட் அவங்க எக்ஸசைஸ் பண்ணாம தே ஹேவ் குவான்டிஃபைட் திஸ் சிவில் ஜட்ஜ் ஜூனியர் டிவிஷனுக்கு வர்றதுக்கான இதையும் சொல்றோம். நாட் ஜஸ்ட் குவான்டிஃபைங், ஒரு ஹோமோஜினஸ் ப்ராசஸ் சொல்றாங்க. அதுல தான் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்ன்றாங்க. அங்கதான் நமக்கு ஹிட் ஆகுது. சரிங்களா? இப்போ ஜஸ்ட் இந்த ஜட்மெண்டோட ஓவர் ரிவ்யூ பார்த்தோம். ஸோ நமக்கு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் அங்க போக முடியும் அப்படின்ட்டு. இதோடைய ரேஷனல் என்ன, எதுக்காக அப்படி பண்ணணும்? உங்களுக்கு இது ஒருத்தவங்க சொன்னாங்க கரெக்டா, எனக்கு ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ட்டு. இதோட ரேஷனல் என்ன அப்படின்னு ஜட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்றத படிச்சுட்டு போறது விஷயம் இல்ல. நாம அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நாம ஜட்ஜஸ் தானே, நம்ம ஜட்ஜஸ் ஆக போறோம்ல. லெட்ஸ் ரேஷனலைஸ், லெட்ஸ் பிரிங் ரீசன்ஸ். ஜட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க ஒரு 4 ரீசன். அது ஒன்றும் புது ரீசன் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அது எப்படி ஃப்ரெஷ்ஷா படிச்சுட்டு வர்றவங்களால ஜட்ஜ் பண்ணக்கூடிய அந்த ஜட்மெண்ட் எழுதுற இதுக்குள்ள அவங்க வர முடியும். என்னதான் லா டிகிரி சேர்ந்த நாள்ல இருந்து படிக்கிறாங்கனாலும், என்னதான் ஒரு 1 year ஃபுல்லா கோச்சிங் சென்டர் போனாங்கன்னாலும் எப்படி அவங்களால பண்ண முடியும்னு ஒரு கொஸ்டின். அதுக்காக தான் அப்படின்றதெல்லாம் ஓகே. அதை தாண்டி வாட் டு யூ திங்க்? ஐம் ரியலி ஆஸ்கிங் ஃபார் யுவர் இது, நாட் ஜஸ்ட் யுவர் ஒப்பீனியன். உங்க ஹவு டு யூ ஃபீல் ஒப்பீனியன் நான் கேட்கல, ஸ்டார்டிங்ல கேட்டாச்சு. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு கேக்குறேன். ஏன்னா அந்த காரணத்தை நீங்க சொன்னீங்கன்னா தான் how we are going to face it அப்படின்றத அவங்க சொல்ல முடியும். ஏன்னா முன்னாடி நானும் சொல்லிட்டேன், ஐ கிளியர்ட் இட். ஃபர்ஸ்ட் டைமும் கிட்ட நான் போயிட்டு வந்தாச்சு. செகண்ட் டைம்ல ஐ கிளியர்ட் ஆல்மோஸ்ட். அண்ட் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அப்படின்றதால எனக்கு இந்த ஜட்மெண்ட் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கும். ஸோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க சொன்னீங்கன்னா தான் ஒரு உங்களுக்கு நான் எந்த வகையில கைட் பண்ண முடியும், நாங்க அகாடமியை எப்படி கைட் பண்ண முடியும்ன்றதை நாங்க சொல்ல முடியும். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம், இல்ல சாட்ல. உங்களுக்கு அன்மியூட் பண்ற பவர் இருக்கா தெரியல. எஸ் தமிழரசு. மேம் ஒரு பக்கம் பார்த்தா நல்லதாகவும் தெரியுது, ஒரு பக்கம் பார்த்தா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு மேம். ஒரு பக்கம் பார்த்தா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் 3 years ஆக போகுது. இன்னைக்கு ஜூனியர் என்ன சொல்றாங்க, நானும் எழுதலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்கு, சொல்ல எழுத முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. நைஸ். சோ அதுதான் மெயினா எனக்கு வந்து டிலே ஆயிடுச்சுன்றது. நான் ஜுடிஷியரிக்கு ரொம்ப சீக்கிரம் போகணும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு டிலே ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு கவலை. ஆனா இதுல என்ன ஒரு டிஃபெக்ட்னா, அவங்களுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரியே அவங்களுக்கு அந்த நாலேஜ் வந்து கரெக்டா அந்த பர்டிகுலர் டைம்ல வந்து பிராக்டிஸ்ல இருந்தா, லோயர் கோர்ட் பிராக்டிஸ்ல இருந்தா அவங்க அங்க கத்துக்கிற ஒரு 3 விஷயத்துல என்னென்ன பிராக்டிஸ் லோயர் கோர்ட்ல எப்படி எப்படி எல்லாம் மூவ் பண்றாங்க அப்படின்னு கத்துக்கிட்டா ஃபியூச்சர்ல அவங்க ஜட்ஜ் ஆகணும். 3 வருஷத்துக்கு அப்புறம் அபோவ் ஜட்ஜ் ஆகனா அந்த லோயர் கோர்ட்டை அவங்க எப்படி வழி நடத்தணும், நிர்வாகிக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு மேம். எப்படி எப்படிலாம் அட்வொகேட்ஸ் வருவாங்க. ஏன்னா நம்மளும் லோயர் கோர்ட் அட்வொகேட் இருந்துதான் போனோம். நான் என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணேன், நான் என்னென்ன ஃப்ராட் பண்ணேன், நான் என்னென்ன மாதிரித்தனம் பண்ணேன் அப்படின்றது எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அவங்க அதை பண்ண சொல்ல, என்னென்ன தவறு பண்ண சொல்ல ஜூனியர் அட்வொகேட்ஸுக்கு வந்து திருத்தத்துக்கு வாய்ப்பும் கொடுக்கலாம், சீனியர் அட்வொகேட்ஸுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவும் செய்யலாம் நம்ம. வெரி வெல் புட். அழகா சம்மரைஸ் பண்ணிட்டீங்க. இதோட பாசிட்டிவ் சொல்லிட்டீங்க, நெகட்டிவ் சொல்லிட்டீங்க. அந்த நெகட்டிவ் நாம எப்படி ஓவர் கம் பண்ணோம் ஃப்ரெஷ் லா கிராஜுவேட் நீங்க சொல்லிட்டீங்க. இதேதான் விஷயம். உங்களுக்கு ஜுடிஷியரி போறதுக்கு நான் டக்குன்னு போலான்னு பார்த்தனே அப்படின்றது நான் நிறைய நமக்கு ஐடியா இருக்கும். நான் இங்க போனா இதை ரிவார்ம் பண்ணுவேன் அப்படின்லாம் ஐடியா இருக்கும். அதெல்லாம் பண்ண முடியாம போயிடுச்சு இவ்வளவு சீக்கிரம். ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும்ல. எல்லாருக்கும் பிராக்டிஸ் பிடிக்காது, தப்பும் கிடையாது. அது லாயர்னா லா தான் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஆர்பிட்ரேட்டர் ஆகலாம், இல்ல லீகல் கன்சல்டேஷன் மட்டும் கொடுக்கலாம்.
இல்ல லீகல் டீச்சராக போவோம். இது எதுவுமே கம்மி கிடையாது லாயரா இருக்கிறதுல இருந்து. அது டிஃபரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ். இல்ல வெறும் எனக்கு டிராஃப்டிங் தான் பிடிக்கும். ஸோ டிராஃப்டிங் அண்ட் நெகோசியேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் இதெல்லாம் நான் பண்ணுவேன்னு சொல்லலாம். தேர் ஆர் சோ மெனி வெரைட்டிஸ் ஆஃப் இது. இல்ல லீகல் ஆஃபீஸரா நான் போறேன், கம்ப்ளைண்ட்ஸ் நான் செக் பண்றேன். ஏன்னா கம்ப்ளைண்ட் ஸ்டேஜ்லயே நீங்க பாத்துட்டீங்கன்னா லிட்டிகேஷனே கம்மியாகுது இல்ல, ஆர்பிட்ரேஷன்லாம் கம்மியாகுது இல்ல, ஒரு கம்பெனியோட இது கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா. ஸோ இது எல்லாமே நீங்க வந்து அந்த லான்ற இதுக்கு பண்றக்கூடிய கான்ட்ரிபியூஷன் தான், தப்பே இல்லை. எல்லாமே எதுவுமே கம்மி கிடையாது ப்ராக்டிஸுக்கு. எஸ் மேம். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இப்போ ஃப்ரெஷர்ஸா போனா அங்க ஒரு 6 மந்த் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அங்க கொடுப்பாங்க, அகாடமியில கொடுப்பாங்க. அகாடமி எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே, அங்க வந்து ஜட்மெண்ட் ரைட்டிங் அவங்க அவங்க சைடு வந்து சொல்லி தருவாங்க. இருந்தாலும் கோர்ட் ப்ராக்டிஸ்க்காக ஒரு 3 மந்த்ஸ் வந்து கோர்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்றதுக்காக நம்மள அனுப்புவாங்க. அந்த பீரியட் டைம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அப்படி இருந்தாலும் இப்போ ஜூனியர் அட்வொகேட்ஸ், இப்போ ஜூனியரா வந்து இருக்க ஜட்ஜஸ் வந்து இப்போ வந்து அந்த பெஞ்ச் கிளர்க்கு கிட்ட கேட்டு ஐடியா எழுதுற மாதிரி அப்படின்ற நிலைமையில இருக்காங்க இப்போ வந்திருக்க ஜட்ஜஸ். என் ஃப்ரெண்டு கூட ஜட்ஜஸ் ஆயிருக்காங்க. இப்போ இருக்க எங்க ஓகே. லோயர் கோர்ட் ஜட்ஜஸ், இப்போ எங்க இதுல போட்டிருக்க அப்பாயின்மெண்ட் ஜட்ஜஸும் வந்து பெஞ்ச் கிளர்க்கு கிட்ட எப்படி பண்ணணும், ஒரு சில விஷயத்த சொன்னாலும் புரிஞ்சுக்கிற அவங்க எடுத்து நம்ம போயிட்டு ஆர்கியூ பண்ணா ஜட்ஜஸ் புதுசா இருக்காங்க, நம்ம அவங்க கிட்ட கெட்ட பேர் எடுத்துக்க கூடாது அப்படின்றதுக்காக சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிட்டு வந்துருந்தா இருக்கு. அவங்க அவங்கள கேட்டுட்டு எழுதுவாங்க அப்படின்ற. ஸோ அந்த பர்டிகுலர் டைம் ஒரு 3 வருஷம் ஒரு 2 வருஷம் வந்து ஒரு ப்ராக்டிஸ்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த நாலேஜ் ஓரளவுக்கு எப்படி இருக்கு, எப்படி கோர்ட்ல வந்து நடைமுறைகள் இருக்கு, என்னென்ன நடைமுறைகள் பண்றாங்க அப்படின்ற லோயர் கோர்ட் ப்ராக்டிசிங் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு என்னுடைய ஒப்பீனியன். பக்கா. இட்ஸ் நாட் ஜஸ்ட் an ஒப்பீனியன், இட் இஸ் கைண்ட் ஆஃப் a motivation to all people who are present here. ஸோ என்னுடைய பாயிண்ட்டுமே இதே தான். பட் ஓகே, எனக்கு இதுக்கு நான் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் வச்சிருந்தேன். நீங்க என்ன சொல்வீங்கன்றது பார்த்துட்டு நாம அதுக்கு உங்களுக்கு எப்படி அதுக்கு கவுன்சிலிங் கொடுக்கலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஐ எம் சோ ஹாப்பி தட் தமிழர்ஸ் யூ ஹாவ் காட் சச் a clear ஐடியா. பட் எல்லாருக்குமே இதே மாதிரி இருக்கும் சொல்ல முடியாது இல்ல, கரெக்டா? ஸோ பிக் அப்ளாஸ் ஃபார் தமிழர்ஸ். அண்ட் எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்கிட்ட ஃபீல் பண்ணி சொல்றது என்னன்னா, தே டோன்ட் லேக் ஸ்கில். அருமையா எழுதுவாங்க ஜட்மெண்ட்ஸ், அருமையா அனலைஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ரேஷனலான பர்சன்ஸ், நல்ல நாலேஜ், பயங்கரமா அப் டு டேட்ல இருப்பாங்க, எக்கச்சக்க ஜேர்னல்ஸ் படிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த ஒரு ஃபியர் இருக்கு இன்டர்னலா, என்ன இருந்தாலும் நான் ப்ராக்டிஸ் பண்ணல. அது எல்லாருக்கும் தெரியவும் செய்யும். கண்டிப்பா நம்ம வந்து இது வந்து ஒப்பேக்கா நடக்கிற ப்ராசஸ் இல்ல, எல்லாருக்கும் தெரியும் யாரெல்லாம் ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸா ஜட்ஜ் ஆனவங்க அப்படின்ட்டு. ஸோ அட்வொகேட்ஸ், சீனியர் அட்வொகேட்ஸ் எல்லாரும் வருவாங்கல்ல, நாட் ஜஸ்ட் டெசிக்னேட்டட் சீனியர்ஸ், ஐம் ஜஸ்ட் சொல்லிங், யாரும் ப்ராக்டிஸ்ல இருக்கவங்களும் அவங்களுக்கு ஒரு இது இருக்கும், அவங்களை ஈஸியா இது பண்ணிடுவாங்க. என்னதான் அந்த போஸ்ட்டுக்கு மரியாதை கொடுத்தாலும் ஏதோ ஒரு வகையில அவங்களுடைய கான்பிடன்ஸையோ இல்ல அவங்களுடைய இதையோ அண்டர்மைன் பண்ணுவாங்க. அண்ட் தே வில் ஈஸிலி இன்டைரக்ட்லி மெனிப்புலேட் தேர், ஐம் நாட் டெல்லிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரைப், இன்டெலெக்சுவலா சொல்றேன், இன்டெலெக்சுவலாவே தே கேன் ஈஸிலி மனிப்புலேட் தேர் இது. நம்ம ஜட்மெண்ட் தப்போ, நம்ம யோசிக்கிறது தப்போன்ற ஒரு இதை கொடுத்துருவாங்க. அது எதனால அந்த இன்செக்யூரிட்டி வருதுன்னா, ஐம் டாக்கிங் அபவுட் திஸ் சைக்காலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. இங்க இருந்து ஐயோ எனக்கு ப்ராக்டிஸ் இல்லையே, அப்படி எனக்கு இந்த உள்ள, அதாவது ப்ராக்டிஸ் ஒன்று போயிட்டீங்கன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். நான் எப்படி ப்ராக்டிஸ் இமேஜின் பண்ணிட்டு வருவோம்னா, நான் லால லுக் அண்ட் கார்னர் போய் அந்த லா எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது, ஒருத்தங்களுக்கு எப்படி ஜஸ்டிஸ் கிடைக்குதுன்னு பார்க்க போறேன்னு நினைச்சிட்டு போவோம். பட் நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னா, இதுல எவ்வளோ பேப்பர் ஒர்க் இன்வால்வ் ஆகுதுன்றதுல ஸ்டார்ட் ஆகும். எவ்வளோ பேப்பர் ஒர்க், எவ்வளோ டிராஃப்டிங், எவ்வளோ டிராஃப்டிங்னா நமக்கு சொல்லுவோம், நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு டிராஃப்டிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க ஜூனியர்ஸ் என்கிட்ட. ஸோ டிராஃப்டிங்னா என்ன பிடிக்கும்னா, தே ரைட் லீகல் நோட்டீஸ் எழுதுவாங்க, ஆர்குமெண்ட் எப்படி எழுதணுன்ற ஸ்கில் எல்லாம் வச்சிருப்பாங்க, ஆர்ட் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன்லாம் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. பட் இங்க டிராஃப்டிங்ன்றது இங்க ஓனா கிரியேட் பண்ற அந்த கிரியேட்டிவிட்டி சார்ந்தது மட்டும் இல்ல, சில விஷயங்களை மொனாட்டனஸா பண்ண வேண்டியிருக்கு. நிறைய பேருக்கு பேட்டா ஏன் ஃபைல் பண்றோம்னு தெரியாது, பட் வி ஹாவ் டு டூ. ஏஓஎஸ் ஃபைல் பண்ண நிறைய ப்ரொசீஜரல் திங்ஸ் ஆர் தேர். ஆனா அந்த ப்ரொசீஜர் ஏன் எதுக்கு இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் ரீவாம் பண்றேன், சரி பண்றேன் அப்படின்லாம் வர முடியாது. இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது எல்லாமே பார்ட் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், அதெல்லாமே பார்ட் ஆஃப் ஒரு ஜுடிஷியல் ப்ராசஸ் எப்படி நடக்கணுன்றதுக்கான இது. சரி அப்படி அதெல்லாம் தேவையில்ல, நம்ம அதுக்கு தான் ஏடிஆர் இருக்கு, ஆல்ரெடி டிஸ்பியூட் ரெசல்யூஷன் இருக்கு, அதுல போயிடுவாங்க. அது எக்ஸ்பென்சிவ்ன்றது வேற விஷயம். பட் ஸோ இட் டஸ் நாட் லேக் ரெலவன்ஸ் அப்படிங்கிற. ஸோ நீங்க வந்து அட்வொகேட்டா உள்ள என்டர் ஆகுனீங்க அப்படின்னா, யூ வில் ஸ்டார்ட் லேர்னிங் ஃப்ரம் ஆல் தீஸ் ப்ரொசீஜரல் திங்ஸ். இதெல்லாம் கரெக்ட், இதெல்லாம் தூக்கி பிடிக்கணும்னு நான் சொல்ல வரல. ஆனா இதுல இருக்க இர்ரெகுலாரிட்டிஸை சரி பண்ணணும். இதுல இருக்க தேவையில்லாம ஃபியூட்டைல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். ஹேவ் யூ ஹர்ட் ஆஃப் திஸ் ஃபியூட்டைல் ஃபார்மாலிட்டி தியரி? தேவையற்ற பழக்க வழக்கங்கள் ஒரு சம்பிரதாயம் மாதிரிலாம் சிலது கடைபிடிக்கப்பட்டு வரும். அதெல்லாம் மாத்தணும்ன்ற நிலைமைக்கு நீங்க எப்போ போவீங்க?
எடுத்தோடனே நீங்க சிவில் ஜட்ஜ் ஆனவனே உங்களுக்கு அந்த பவர் கொடுக்க மாட்டாங்க. நீங்க இதுவான பிறகு சீஃப் ஆகும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரும் வரும். ஸோ அந்த கீழே இருக்கிறதெல்லாம் நீங்க பார்த்துட்டு வந்தா தான் உங்களால முடியும். வென் யூஸ்வலா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு லீடர் என்னவா இருக்கணும்னா ஹி மஸ்ட் லேர்ன் டு ஃபாலோ. ஹி மஸ்ட் நோ கீழே இருக்கவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டு தான் நம்மளால வர முடியும். நம்ம டெலிகேட் பண்ணும்போது தேர் இஸ் அ ரூல். டோன்ட் டெலிகேட் அ ஒர்க் விச் யூ டு நாட் நோ. உனக்கா பண்ண தெரியாத ஒரு விஷயத்த டெலிகேட் பண்ணாத. அது பேர் டெலிகேஷனே கிடையாது. அதுக்கு பேரு ரெஸ்பான்சிபிலிட்டி தள்ளி விடுறது. எனக்கு எப்படி ஃபைலிங் பண்ணணும்னு தெரியும். எப்படி ஒரு கேஸ ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு கிளையண்ட் கிட்ட இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணி அந்த அந்த இன்ஃபர்மேஷன்ல கிளையண்ட் வந்துட்டு எனக்கு வந்து மணி சூட் போட போறேன் அப்படின்னா வருவாங்க கிளையண்ட். எனக்கு ஒரு பிரச்சனைங்க அப்படின்னா வருவாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் கேட்டுட்டு இதுல இந்த ஃபேக்ட ஒரு எக்கச்சக்க வேண்டாத கதையை பேசுவாங்க. அதுல இருந்து ஃபேக்டை நீங்க உள்வாங்கணும். அந்த ஃபேக்ட்ல இருந்து லீகல் இஷ்யூஸை நீங்க இது பண்ணணும். அந்த லீகல் இஷ்யூ அப்புறம் அவங்க ரிலீஃப் என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ரிலீஃப் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் எஸ் அம்ரி ஐ வில் டெஃபினெட்லி கம் டு யூ. ஒவ்வொருத்தருடைய டவுட்ஸ்க்கும் வந்துட்டு இருக்கேன். ஸ்கிரீன் ஷேர், தேர் இஸ் நோ ஸ்கிரீன் ஷேர். அப்புறம் ஏன் ஒயிட் போர்ட் வரல? ஓ, யூ ஹேவ் அ ஸ்கிரீன் ஷேர். ம். ஸோ உங்களுக்கு ஃபைலிங்ன்ற ப்ராசஸ் தெரியும். யா, அடுத்தது நான் டைப் பண்றது உங்களுக்கு பிடிக்கலனா கூட இப்படிலாம் இருக்க கூடாது. ஓகே, ஸோ டெலிகேட் பண்றதுல என்ன பாயிண்ட் நான் சொன்னேன். டெலிகேட் பண்ணும்போது நீங்க ஒரு மேல ஒரு இடத்துல உட்காரும் போது யூ கான்ட் actually do the supervision when you don't understand, when you don't know what is actually happening in the grassroots level. ஓகேங்களா? கிராஸ்ரூட் லெவல்ல என்ன நடக்குன்னு தெரியாம நீங்க அந்த இடத்துக்கு வந்து உட்காந்தீங்கன்னா ஈஸிலி யூ கேன் கெட் மேனிப்புலேட்டட். ஆர் நீங்க தெளிவாவே இருந்தாலும் உங்களை யாரும் மேனிப்புலேட்டே பண்ணலனாலும் உங்களுக்கே அந்த ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். இதுதான் சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட். அதுதான் என் ஃப்ரெண்ட்ஸ் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க, அண்டர்கோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை நான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கே சொல்யூஷன் வச்சிருக்காங்க. இதுதான் நான் இப்படிதான் நான் டிராஃப்ட் பண்ணிருக்கேன் அப்படின்றாங்க. கரெக்டா இருக்கு அவங்களது. எங்க சீனியர் கிட்டயும் நான் கேட்கறேன், கரெக்டா தான் இருக்குன்றாங்க. ஸ்டில் தே ஹேவ் தட் இன்செக்யூரிட்டி. தப்பு இல்லை, தே வில் ஓவர் கம் தட். ஸ்டில் இது வந்து யூ கேன் கெட் ரிட் ஆஃப் திஸ் செல்ஃப் டவுட் அண்ட் இன்செக்யூரிட்டி வென் யூ ஹேவ் தி பிராக்டிஸ். சோ இங்க நாம இப்போ நார்மலா இந்த ஜட்மெண்ட் வரலன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்துட்டு இதை பத்தி பேசியே இருக்க மாட்டோம். ஏன் முக்கியம் தெரியுமா? ப்ராக்டிஸ் பண்ணவங்க தான் வரணும் தெரியுமா அப்படின்லாம் பேசியே இருக்க மாட்டோம். நிஜமா பேசியிருக்க மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு போகும்போது நீங்களாம் ப்ராக்டிஸ் இல்லையே அப்படின்லாம் நான் பேசினதே இல்லை. எல்லாமே யார் வேணா வரல, என்ன இருக்கு, இதுதான் ரூல். இப்போ இதுதான் ரூல். ஹூ இஸ் தட் இந்த ஸ்கிரிப்லிங் வேலை பண்ணிட்டு இருக்கிறது? என்னால டெலிட்டும் பண்ண முடியல. சோ இந்த ஜட்மெண்ட் வந்த பிறகு இதுதான் ரியாலிட்டி ஆன பிறகு we have to get accustomed to the reality. அதுக்கு எப்படி நம்ம ரியாலிட்டிக்கு வருவோம்? நாம அதுக்குன்னு ஒரு ரேஷனாலிட்டி கொடுக்கணும். அது நம்ம ஜஸ்டிபிகேஷன், ஆமா இது கரெக்ட் தான், இது நமக்கு பயனுள்ளதுதான் சொல்லணும். அதுக்கு தான் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் கிளாஸ். ஏன்னா இப்படி ஆயிடுச்சு, இதனால எனக்கு என்ன சார், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. 3 இயர்ஸ் நான் இப்பதான் டிகிரி முடிக்கிறேன், இல்ல நான் ஃபைனல் இயர்ல இருக்கேன், எனக்கு இன்னும் 3 இயர்ஸ் என் லைஃப்ல என்ன ஆக போதோ அப்படின்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கேன் யூ ஸ்டாப் திஸ்? இந்த இது பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஓகே, மேபி இங்க ஃபாலோயிங் ஸ்டாப் பண்ணா எனக்கு இதுவாயிடும்னு நினைக்கிறேன். நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா கேக்குதா? இல்ல வால்யூம் ஏதாவது கம்மி ஆகுதா? அதை சொல்லுங்க. கேக்குது மேம். ஓகே, டன் டன் டன். கேன் எனிஒன் டெல் மீ ஹவு டு டெலீட் திஸ் கிராஃபிட்டி? அழகா இருக்கு உங்களுடைய ஆர்ட். அது கொஞ்சம் என்ன ஒன்னு ஒன்னா கிளிக் பண்ணி பண்ணணுமா? ஓகே 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 ஓகே, ஐம் டூயிங். இப்போ நான் டைப் பண்ணது போயிட்டு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். ஐ திங்க் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்க ட்ரை பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதனால தான் உங்களுக்கு இப்படி கரெக்ட் அப்படின்லாம் நீ பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே,
ஸோ மை 3 இயர்ஸ் வாட் வில் ஹேப்பன் டு மை 3 இயர்ஸ் அப்படின்றத அவங்க இது இப்போ அம்ரிட் கூட கேட்டிருந்தாங்க ஐ எம் டூயிங் எல்எல்எம் எனக்கு வேற என்ன ஸ்கோப் இருக்கு நெக்ஸ்ட் அப்படின்னா ஓகே நான் ஆக்சுவலி ஆர்கனைஸ்டா வேற மாதிரி கொண்டு போக வந்தேன் ஓகே ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ராக் நீங்க கடைசி வரைக்கும் லிசன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல கிளாஸ்ல அதெல்லாம் நான் பண்ண விரும்பல நீங்க எல்எல்எம் பண்ணிட்டு இருக்கீங்களா ரொம்ப ஹாப்பி ரொம்ப நல்ல விஷயம் ஆக்சுவலி இந்த 2 இயர் எண்டில் தட் வில் கவுண்ட் அந்த ஃபைனலாக 3rd இயர் இருக்குல்ல மேபி அட் த எண்ட் ஆஃப் யுவர் 3 இயர்ஸ் யூ வில் கெட் அ நோட்டிஃபிகேஷன் புதுச்சேரி இது வரும் இல்லை நம்ம ஸ்டேட் இதே வரும் யூ வில் ரைட் தட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அண்ட் தட் எல்எல்எம் வில் டெஃபினெட்லி ஆட் டு யுவர் ரெஸ்யூமே இப்போ வேற இப்போ சிவில் ஜட்ஜை தாண்டி அம்ரி உங்க கொஸ்டின் வந்துட்டு சிவில் ஜட்ஜை தாண்டி வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்குன்றது கேக்குறீங்களா எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அஃப்கோர்ஸ் யுவர் எல்எல்எம் will be counted into practice அதெல்லாம் ஓகே இட் கேன் நாட் ஹேம்பர் இது பட் என் கொஸ்டின் என்னன்னா என்ரோல் தான் நீங்க என்ரோல் பண்ணி ஏஐபி எக்ஸாம் கிளியர் பண்ணியாச்சா ஓகே தென் அவ்வளவுதான் நீங்க எத்தனை வக்காலத்துல சைன் பண்ணீங்க நாங்க வந்து பார்க்க போறாங்களா இல்ல பட் இங்க வந்து இது கொடுத்துருக்காங்க தேர்ஸ் இந்த ஜட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு கொடுத்துட்டாங்க பட் சில பேர் வந்துட்டு வெறும் என்ரோல்மெண்ட் ஒரு விஷயத்த பண்ணிட்டு ப்ராக்டிஸே இல்லாமலும் இருப்பாங்க அதுக்கும் ஒரு வழி கொடுத்துட்டாங்க அப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு சீனியர்ஸோடைய இது இருக்கணும் அப்படின்னு சீனியர்ஸோடைய என்டார்ஸ்மெண்டோட அது இருக்கணும் அப்படின்ட்டு exactly Amri that's what I'm telling bar practice la LLM cannot be considered but the only difference is மத்த டிகிரி படிக்கிறதுக்கும் LLM படிக்கிறது என்ன வித்தியாசம்னா நீங்க லாயர் ஆன பிறகு லாயரா பிராக்டிஸ் பண்ணும்போதே சைமல்டேனியஸா பண்ணக்கூடிய ஒரே இது என்னன்னு பாத்தீங்கன்னா LLM தான் ஓகே அதனால தான் that's not an issue you can go to court on morning போறீங்க ஈவினிங் வந்து இது பண்றீங்கன்னா of course you can do that it is not on the paper it cannot be treated as definitely they are not equal and they cannot be treated as equal but since you have cleared AIB enroll பண்ணிட்டீங்க AIB clear பண்ணிட்டீங்கன்னா you are eligible to practice as a lawyer advocate you are eligible to sign wakalat and everything so what is stopping you my question to Amri and other people who are doing LLM and இது கவுண்ட் ஆமான்னு கேக்குறதுக்கு you have enrolled in bar right what is stopping you from going for actual practice that is my question நீங்க கேக்குறீங்கல்ல LLM bar practiceல வருமா அப்படின்றது உங்க question மாதிரி my question is what is stopping you from doing actual practice going to a firm or just joining your friends law office you there Amri okay okay Amri no problem so my point is what is stopping you you can take this as a rhetoric question மாதிரி பாத்துக்கோங்க there's nothing that is stopping you from doing actual practice when you are doing LLM then why not you try that அதுவும் இது மத்த டைம்ல நம்ம சொல்லிருக்க மாட்டோம் இந்த டாபிக்கோட ரெலவன்ஸ் எதனால வருதுன்னா now that has become a reality now Supreme Court has given a decision எல்லா ஸ்டேட்லயும் அது யூனிஃபார்மா பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் யூனிஃபார்மா பண்றதுல ஒரு பெனிஃபிட் என்னன்னா அஃப்கோர்ஸ் ஹோமோஜினைஸ் அதெல்லாம் ஓகே நீங்க ஒரு ட்ரெண்ட் கவனிச்சிங்களா நம்ம யாரெல்லாம் டிஎன்பிசி வெப்சைட் அண்ட் இந்த சிவில் ஜட்ஜ் ரெக்ரூட்மெண்ட்லாம் ஒழுங்கா ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க 2000 அட்லீஸ்ட் 18ல இருந்து இப்போ அதை கவனிச்சிங்கன்னா யூ கேன் நோட்டீஸ் தட் டிஎன்பிசி கண்டக்ட் பண்ற சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் இஸ் நாட் வெரி ப்ரெடிக்டபிள் பேட்டர்ன்ஸ் உங்களால கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா 18ஓட கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி நாங்க 19க்கு ப்ரிப்பேர் பண்ணோம் அந்த மாதிரி இல்ல 18-19 ரெண்டுமே 2 எக்ஸ்ட்ரீம்ல இருந்துச்சு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் அதனால எப்படி பிளான் பண்றது தெரியலையே சரி நாங்க ப்ராக்டிக்கலுக்கும் ஏத்த மாதிரி படிச்சுக்கிறோம் நாங்க தியரட்டிக்கல் ஏத்த மாதிரியும் படிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு படிச்சோம் 23ல பாண்டிச்சேரியும் சரி இதுவும் சரி இட் வாஸ் சிம்பிள் பட் இட்ஸ் நாட் ராட் லேர்னிங் பண்ணவங்களால கிளியர் பண்ண முடியும்ன்ற மாதிரி இல்ல இட் வாஸ் சிம்பிள் இன்டீட்
பட் யாருக்கு கான்செப்ட் புரிஞ்சுதோ அவங்க தான் கிளியர் பண்ண முடியும்ன்ற அளவுக்கு இருந்துச்சு. அவ்வளவுதான். சோ நீங்க இந்த 3த்தை வச்சுட்டு உங்களால என்ன புரிஞ்சுக்க முடியும்னா, அன்லைக் யூபிஎஸ்சி அண்ட் அதர் ஸ்டேட் ஜுடிஷியரி எக்ஸாம்ஸ், யூபிஎஸ்சிக்கு ஜுடிஷியரி சம்மந்தம் இல்ல, எதுக்கு அதை எடுத்தேன்னா அது ரெகுலரா கண்டக்ட் பண்றதால உங்களால புரிஞ்சுக்க முடியும் எக்ஸாமினர் மைண்ட் செட் என்ன, அந்த சர்வீஸ் உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குதுன்றத. பட் when it comes to this our state judiciary exam, especially our civil judge exam, you can't spot any pattern, or at least I was not able to. இங்க இருக்கவங்க எல்லாம் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்க, மேபி தமிழர்ஸ் ஆர் சம்மன் சாரி நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க பேட்டர்ன் ஏதாச்சும். ஏன்னா பேட்டர்னே கண்டுபிடிக்க முடியல. ஒரு வருஷமும் என்னது எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட்ன்ற மாதிரி தான் அவங்க வச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு 2மே தான் இப்போ வேணும். ப்ராக்டிக்கல் நாலேஜ் ப்ராக்டிக்கல் நாலேஜோட இதுவும் வேணும். தியரட்டிக்கலா உங்களுக்கு என்ன படிச்சிருக்கணும், ஒரு என்ன சொல்றது, எனக்கு கான்செப்ட் மட்டும் புரியும், ஜஸ்ட் செக்ஷன் நம்பர் தான் நான் மறந்துட்டேன், அந்த கதையும் சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் டைரக்டா செக்ஷன்ல இருந்து மட்டுமே கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க எப்படி பண்ணுவீங்க, ஒரு இந்த சைல்டு விட்னஸ் நீங்க எப்படி எக்ஸாமின் பண்ணுவீங்க, சுச்சுவேஷனை கொடுத்துட்டும் கேட்பாங்க. அதை தாண்டி எத்திக்ஸ் பேஸ்டாவும் கேட்பாங்க. ஓகேவா, இதை யாரையும் யோசிச்சிருக்க மாட்டீங்களா, எத்திக்கலாவும் கேட்பாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஹவ் வில் யூ ஹேண்டில்ன்ற இதை ப்ரிலிம்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. மெயின்ஸுக்கு இடம் கம்மி தான் அந்த மாதிரி கேட்கறதுக்கு. ஓகே, so personally I have witnessed that my friends are many people who cleared as a fresher and went into judiciary. அவங்க வந்து போன பேட்சுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 1 இயர்க்கு மேலவே ட்ரைனிங்ல இருந்தாங்க. ஃபாரன்சிக்கு போனாங்க, நிறைய ட்ரைனிங்க்குலாம் போனாங்க. அவங்க அட்லீஸ்ட் ஓரளவுக்கு அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுது. நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கில், இன் டர்ம்ஸ் ஆஃப் மென்டாலிட்டி சொல்றேன். ஸ்கில்ல பொறுத்த வரைக்கும் யாரையுமே நம்ம குறை சொல்லவே முடியாது, அவங்களோட லேர்னிங் ஸ்பீடா இருக்கட்டும் எல்லாமே. பட் அந்த மென்டாலிட்டி இருக்குல்ல, அது கொஞ்சம் they have the insecurity, especially ஒரு சீனியர் வரும்போது அவங்களால they are not able to carry themselves with confidence. இல்ல சார், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், இது அப்படி கிடையாது, இது அப்படி அப்ளை ஆகாதுன்னு அவங்களால சொல்ல முடியும். ஜட்மெண்ட்ஸ் எல்லாமே இது பண்ணிட்டு ஒரு டேட் ரிசர்வ் ஃபார் ஆர்டர்ஸ் கொடுத்த பிறகு they are taking a lot of time. தப்பே இல்லை, தப்பு இல்லாம பண்ணணும்ன்ற இதனால பண்றாங்க, எல்லாம் சரி. பட் அதுக்கு ஐயோ எனக்கு இப்படி ஒரு இது இருக்கே நான் அப்படின்ற அந்த தயக்கத்தினால அது டிலே ஆகக்கூடாது. இன்னொரு ப்ராக்டிக்கல் பாயிண்ட் சொன்னாங்க, யார், நம்ம தமிழரசு சொன்னாரு, கிளர்க்க கேட்டு தான் நிறைய விஷயம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆக்சுவலா லிட்டரலாவே பார்த்திருக்கோம், இது ஃபைல் பண்ணும்போது அப்படியா இதுக்கு என்ன கொடுப்பீங்க, அப்படியா இது ஓகேவா செக் பண்ணுங்க இப்படின்னு அவங்களதான் கேக்குறாங்க. அவங்க கிட்ட நாம டெலிகேட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல. டெலிகேட் எப்ப பண்ணுவீங்க, இது எப்படின்னு எனக்கு தெரியும், இந்த பெட்டிஷன் என்ன மாதிரி தான் அலோவ் பண்ணணும்னு எனக்கு தெரியும், எனக்கு இதெல்லாம் சின்ன வேலை, நான் முக்கியமான வேலை நிறைய பண்ணுவேன், இந்த மாதிரி ப்ரொசீஜர் இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நாம கொடுக்கறது வேற. எனக்கு வேலை தெரியும், நான் முக்கியமான வேலையில ஃபோக்கஸ் பண்றதால நீங்க பண்ணுங்கன்னு டெலிகேட் பண்றது வேற, எனக்கு தெரியல நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறது வேற. இதுல நான் ஹையரார்கி எல்லாம் பார்க்கல, ஜஸ்ட் அந்த ஒரு நார்மலா டெலிகேஷன், லீடர்ஷிப், மேனேஜ்மெண்ட் எல்லாம் வரும்ல, அப்ப என்னென்ன பிரின்சிபல்ஸ் அதுல சொல்ற ஒரு விஷயம் தான். உங்களுக்கு தெரியாத டெலிகேட் பண்ணீங்கன்னா அவங்க தப்பா பண்ணா ரைட்டா பண்ணாலும் உங்களுக்கு தெரியாது, தப்பா பண்ணா கண்டுபிடிக்க முடியாது, ரைட்டா பண்ணாலும் கான்பிடன்ஸ் வராது. இதுதான் விஷயம். ஹலோ ப்ளீஸ், நான் கேட்பல எப்பயாவது நீங்க உங்க பாயிண்ட் சொல்லுங்க அப்படின்ட்டு, அந்த டைம்ல மட்டும் அவங்களாவே அன்மியூட் பண்ற மாதிரி இதை கொடுத்தாரு சார். இல்லனா ஹோஸ்டே வந்துட்டு மியூட் பண்ணி வைக்கிற மாதிரி இதை கொடுத்தாரு. ஓகே, உங்களோட அடுத்த ப்ராப்ளம் என்னன்னு சொல்லட்டுமா? இல்ல அடுத்த ப்ராப்ளம் இல்ல, மெயினான ஒரு இது நம்ம சொல்லும் போதே ஜுடிஷியரிக்கு வரணும்னாலே நமக்கு எவ்வளவோ கனவுகள் இருந்திருக்கும். நாம வந்துட்டு இப்படி நம்ம ஜுடிஷியரி ரிஃபைன் பண்ண போறோம், நான் நிறைய பேருக்கு நல்லது கொடுக்க செய்ய போறேன், இதெல்லாமே வரும். பட் இன்னொரு ப்ராக்டிகல் ஆஸ்பெக்டும் யோசிங்க. ஈவன் தோ வி ஹெசிடேட் டு அட்மிட் தட் இது ஒரு ரீசன், கரெக்டா? நீங்க ஒரு லாயர் ஆகும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல என்ன சொல்லுவாங்க, முதல் 5 வருஷம் நோ கேஸ் நோ ஏர்னிங், அடுத்த 5 வருஷம் ஃபுல் ஆஃப் கேசஸ் பட் நோ ஏர்னிங் ஆர் நோ மணி,
அதுக்கு அடுத்த சீனியரா நீங்க இதுவான பிறகு எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு எல்லாரோட குட்வில்லும் இது பண்ண பிறகு என்ன வரும்? ஏர்னிங் மட்டும் இருக்கும். நீங்க கேசஸ் லாட் ஆஃப் ஒர்க் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா ஜூனியர்ஸ் இருப்பாங்க. இல்லைன்னா உங்களோட பெர் அப்பியரன்ஸ் சார்ஜ் என்ன? நீங்க ஒரு ஒர்க்குக்கு பண்ணா உங்களுடைய சர்வீஸ்க்கு நீங்க கோட் பண்ற சார்ஜே அதிகமா இருக்கும். ஸோ இதுதானே எல்லாரும் சொல்லுவாங்க. நோ ஒர்க் நோ பே, அடுத்தது மோர் ஒர்க் லெஸ் பே, அடுத்தது மோர் பே லெஸ் ஒர்க் ஆர் நோ ஒர்க். இந்த நிலைமைக்கு போயிடும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இது பண்ண முடியும் நிறைய. ஒன் செகண்ட், இங்க ஐ வாண்ட் டு யூஸ் திஸ் அனோட்டேஷன். இந்த மாதிரி கன்சிஸ்டண்டா இது ப்ராக்டிஸ்ல இருக்க முடியும். கன்சிஸ்டன்சியோட சில பேரை ஃபாலோ பண்ண முடியும். யாரால அப்படின்னா, நிஜமாவே எனக்கு லாயரா இருக்கணும் அப்படின்ற பேஷனேட்டா பண்ணுவாங்கல்ல, அவங்களால பண்ண முடியும். பட் யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் தட் ஃப்ரம் எவ்ரி ஒன். ஏன்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சொன்னேன், லா டிகிரி படிக்க வரும்போதே நாம வெறும்னே இதுன்னு நினைச்சிட்டு வர மாட்டோம். ஐல் பி நான் ஒரு லாயர் ஆகி ஷைன் ஆக போறேன்னு நினைச்சிட்டு எல்லாரும் வரப்போறது இல்லை. சில பேர் ஈவன் மை செல்ஃப், நான் லா டிகிரின்ற என்டர் ஆகும்போதே என்னன்னா, படிக்கணும்னு நினைச்சதே வந்து வென் ஐ ஜஸ்ட் இந்த 3 வருஷம் நான் முடிக்கும் போது, ஒரு டிகிரி முடிச்சுட்டு தான் பண்ணேன். ஸோ 3 வருஷம் முடிக்கும் போது ஐ வில் பி எலிஜிபிள் டு என்டர் இன்டு ஜுடிஷியரி அப்படின்ற கான்ஃபிடன்ஸோட தான் நான் உள்ளே வந்தேன். அப்போ நிறைய பேர் அந்த டிகிரியை சூஸ் பண்ணதுக்கு காரணமே அதுதான் அப்படின் போது, திஸ் வில் டெஃபினெட்லி பி டிமோட்டிவேட்டிங். ஐ வில் நாட் டினை த ஃபேக்ட். நாம இந்த ஜட்மெண்ட்டை வந்துட்டு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தோம். இந்த ஜட்மெண்ட் இப்போ நம்ம தப்பு சொல்ல, கிரிட்டிசைஸ் பண்ணல. அண்ட் வி வேர் எப்படி நாம அதை வந்துட்டு இது பாசிட்டிவா எடுத்துக்கணும்ன்ற சொன்னோம். இது வந்து ஒரு இட்ஸ் போன் இன் டிஸ்கைஸ்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கோம், பிளஸிங் இன் டிஸ்கைஸ்னு. ஆனாலும் நம்ம இந்த ஃபேக்டையும் ஒத்துக்கு தான் ஆகணும். ஒன்று, நான் சீக்கிரமா ஜுடிஷியரின்ற இதுக்குள்ள போயிடுவேன் அப்படின்ற ஒரு இது. ஏன்னா எத்தனை பேருக்கு டெய்லி ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாம, நம்ம லாயர் ப்ரொஃபஷனோட ஒன் ஆஃப் த மெயின் இது என்ன தெரியுமா? மெயின் அது நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன், அதோட கேரக்டரிஸ்டிக்கே ஸ்கிரீன் பாக்குறீங்களா? இதுதான். நிறைய விஷயம் ரேண்டமா இருக்கும், அன்பிரடிக்டபிளா இருக்கும். நீங்க விடிய விடிய ஒரு விஷயம் ரெடி பண்ணிட்டு போவீங்க, கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கோ இல்ல அன்னைக்கான ஆர்குமெண்ட்டுக்கோ. ஜட்ஜ் லீவு, அவ்வளவுதான். இல்ல அது கூட பரவாயில்ல, ஸ்டெனோ லீவு மேடம், அதனால ரெக்கார்ட் பண்ண முடியாதுன்னு. அந்த ஒரு கேஸ்க்காக நீங்க வந்துட்டு மீதி கேஸ் எல்லாம் இது பண்ணியிருந்திருப்பீங்க, ஃப்ரெண்ட் யாராவது எங்கேஜ் பண்ணிருப்பீங்க, இல்ல அதனால வேற வாய்ப்புகளை விட்டுருப்பீங்க, யாரோ ஒரு பெரிய சீனியர் மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சிருக்கும். பட் என்ன நம்பின வந்த கிளையண்ட் ஆச்சே, இவங்களுக்காக நான் இதை பண்ணி ஆகணும்னு சொல்லி அவகிட்ட இருந்து இது பண்ணிட்டு வந்திருப்பீங்க. இது எல்லாமே ஒரு ஸோ இந்த தேர் இஸ் அன் அன்பிரடிக்டபிலிட்டி. அதுவும் தேர் ஆர் சோ மெனி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன் இட். அந்த நிறைய ஃபேக்டர்ஸ்னால உங்களுக்கு இது பாதிக்கப்படும். வெறும்னே அதர் சைடு ரெடியா இல்ல ஜட்ஜ் இல்லைன்ற காரணத்துக்காக வராது. இதை தாண்டி எக்கச்சக்க காரணம் இருக்கும். திடீர்னு ஸ்ட்ரைக்குன்னு வாங்க, திடீர்னு எவ்வளவோ. ஸோ உங்க எஃபர்ட்டுக்கு டைரக்டான ஒரு ஒரு ரொம்ப எல்லா டைமும் நீங்க எவ்வளவு ப்ரொடக்டிவா இருந்தாலும் உங்க ப்ரொடக்டிவிட்டிக்கான ரிவார்டு எப்பவுமே கிடைச்சிட்டே இருக்காது. ஓகேவா? ரிவார்டுன்றது நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி, ரிவார்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் நினைச்சது பண்றது, அவ்வளவுதான். நான் பண்ணணும், இன்னைக்கு இந்த கேஸ் முடியணும்னு நினைச்சேன், இன்னையோட ஒன்னும் இல்ல, ஒரு எக்ஸ்பார்ட்டே கேஸ் தான், அது எக்ஸ்பார்ட்டே ஆயிருக்கும், அன்னைக்கு ஆர்குமெண்ட்டை முடிச்சிங்கன்னா முடிஞ்சிடும் கேஸ். ஆனா அது பண்ண முடியாது, தள்ளி போகும். அது வந்து என்ன நினைப்பாங்க சில பேர், ரொம்ப பேஷனேட்டா இல்லாதவங்க, இல்ல ரொம்ப இந்த டைம் பவுண்டா வேலை பண்ற ஹேபிட் இல்லாதவங்க எப்படி நினைப்பாங்கன்னா, சரி இப்ப என்ன அதனால இன்னொரு நாளைக்கு அட்ஜான் ஆயிடுச்சு, வாய்தா வாங்குறது தானே நம்ம ப்ரொஃபஷனல் இதுன்னு நினைப்பாங்க. பட் எனக்கெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, இல்ல ஒரு வாய்தாக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. ஐ எம் நாட் கோயிங் டு சார்ஜ் மை கிளைண்ட் ஃபார் எவ்ரி வாய்தா. பட் இன்னைக்கு ஒரு நாள் கோர்ட் போறேன்னா, இன்னைக்கு ஒரு நாள்ன்றது என் டைமை நான் ரொம்ப வேல்யூ பண்றேன். இது இந்த ஸ்டேஜ்ல இது ஜஸ்ட் ஆர்குமெண்ட் ஸ்டேஜ், இந்த ஃபைனல் ஆர்குமெண்ட் ஸ்டேஜ். இன்னைக்கு நான் ஆர்கியூ பண்ணுவேன், இது முடியணும். ஏன்னா அதுக்கு நான் ஃபுல்லா தயாரா வந்திருக்கேன். அதுல எங்கேயுமே இட் கேனாட் கோ ராங் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ப்ரிப்பேர்டா வந்திருக்கேன். அதர் சைடு கவுன்சிலும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களும் ரிபட்டல் ஆர்குமெண்ட்க்கு இருந்தா கொடுக்க ரெடியா இருக்கேன்றாங்க. இல்ல அதர் சைடுல எக்ஸ்பர்ட்டே தான் ஆயிடுச்சுன்னா, ஸோ இவ்வளோ நான் ரெடியாகி வந்தாலும் தேர் ஆர் சோ மெனி அதர் ஃபேக்டர்ஸ் தட் வில் ஸ்டாப் யூ, தட் வில் impede you from achieving what you wanted on that day. ஸோ இதுதான் நான் ரிவார்டுன்ற மீனிங்ல சொல்றேன். அந்த ரிவார்டே உங்களுக்கு கிடைக்காது. இதையெல்லாம் தாண்டி ஒருத்தங்களால அந்த ப்ரொஃபஷனல சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ண முடியும் வச்சுக்கோங்க. எப்படி பண்ண முடியும்னா, ஒன்று அந்த ப்ரொஃபஷன் மேல இருக்கிற பேஷன், அடுத்தது
உங்களுக்கு இயல்பாகவே இருக்கிற பேஷன்ஸ். பேஷன் இருந்தா பேஷன்ஸ் வந்துரும். எனக்கு இந்த இதுல சஸ்டெயின் பண்ணணும்டா அப்படின்னு நினைச்சீங்கன்னா எப்படி இருந்தாலும் யூ வில் சஸ்டெயின் தட். அந்த பேஷன்ஸ் இங்க வர வச்சுப்பீங்க. அடுத்தது ஃபினான்ஷியலி நீங்க உங்களுக்கு அந்த ஒரு பேக்கப் இருக்கா அப்படின்ற ஒரு பிரச்சனை. நமக்கு பேஷனும் இருக்கு, எனக்கு வந்துட்டு பேஷன்ஸும் இருக்கு, ஆனா ஃபினான்ஷியலி ஐ எம் நாட் சவுண்ட். நான் இங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன், நான் இங்க ரூம் ரெண்ட் பே பண்ணணும், என்னோட அம்மா அப்பாவை சப்போர்ட் பண்ணணும், நான் இஎம்ஐ கட்டணும், இவ்வளவு நிலைமை நான் இருக்கும்போது அட்லீஸ்ட் எனக்கு ஒரு இந்த ஒரு சேலரியாச்சும் எனக்கு இருக்காதா, ஒரு 10,000 கூட இருக்காதா? அதுவும் ஜட்மெண்ட்லாம் கொடுத்துட்டாங்க, மினிமம் 15,000 20,000 கொடுக்கணும் அப்படின்னு ஜட்மெண்ட் வந்துருச்சு. எங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அதை எப்படி பண்ணணும்? இவ்வளவும் இருக்கு. அப்ப என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க? டெஃபினட்டா டைவர்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. இப்ப நான் சொல்றதெல்லாம் தயவு செஞ்சு டிமோட்டிவேஷனா எடுத்துக்காதீங்க. ஆனா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரக்கூடும் அப்படின்றத நம்ம முன்னாடியே ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, எதுவுமே நம்மள சர்ப்ரைஸ் பண்ணாது. அதுக்குதான் இப்ப நான் சொல்றதுக்கான காரணமே, பிரச்சனை 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 மைண்ட்ல யோசிச்சுட்டே இருந்தோம்னா we will not be able to solve it. அதுக்கு பதிலா பிரச்சனை என்ன, 100 பிரச்சனை இருக்கா, பரவாயில்ல லிஸ்ட் போடுங்க, 1 2 3 லிஸ்ட் போட ஆரம்பிக்கும் போது you will realize 100 பிரச்சனை இல்ல, 3 பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஐ திங்க் இட் கேம் இன். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஃபிலிம் வந்துச்சு குடும்பஸ்தன்ல. உனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டால் எவ்வளவோ இருக்கு, இல்லை சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த காசு எல்லாம் சொல்லும் போது உனக்கு இருக்கிறது இத்தனை பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை தான், இவ்வளோ காசு நீ ரீபே பண்ணும், அவ்வளோதான். இந்த பர்சன் கிட்ட கடன் வாங்கினா, அந்த பர்சன் கிட்ட கடன் வாங்கினா, நீ 10 பேர்ட்ட கடன் வாங்கிப்போ, 10 பிரச்சனை கிடையாது, அது ஒரு பிரச்சனை தான். கடனை திருப்பி கொடுக்கணும், அதுக்கான சொல்யூஷன் காசு, இவ்வளவுதான். ஸோ when you write down the issues, when you write down the drawbacks, you can easily solve it. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வேற என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் இன்னைக்கு இந்த கிளாஸ் பத்தி சார் சொல்லும் போதே இட்ஸ் நாட் அபவுட் திஸ் ஜட்மெண்ட். குமரேசன் சார் என்ன சொன்னாங்கன்னா, ஃபார் பீப்புள் ஃப்ரெஷர்ஸா இருக்கவங்க இல்ல இதுக்காகவே லா டிகிரி எடுத்துட்டு இருப்பாங்க, எய்தர் ஜுடிஷியரி மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் போஸ்ட், ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு போஸ்ட்டுக்கு என்னால் இவ்வளோ எங்கேஜ்ல போக முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸோட என்டர் ஆனவங்க, இல்லை அதை நோக்கி படிச்சுட்டு இருக்கவங்க, இவங்களுக்குலாம் அது டிமோட்டிவேஷனா இருக்கும். அதனால அதை பத்தி பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. தட்ஸ் வை ஐ எம் ஃபோக்கஸிங் மோர் ஆன் திஸ் பார்ட். அது வெறும் அது மட்டும் இருந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூவும் கொடுத்துட்டேன் அந்த ஜட்மெண்ட் பத்தி. ஸோ டிட் ஐ மிஸ் எனி பாயிண்ட்? எனக்கு இதெல்லாம் தான் மைண்ட்ல தோணுச்சு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பிளேஸ்ல இருந்து யோசிச்சு பார்த்தேன் என்னெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும்னு. நீங்க பொசிஷனுக்காக ஆசைப்பட்டு வந்தாலும், ஏர்னிங்காக ஒரு இவ்வளோ யங் ஏஜ்ல என்னால் சம்பாதிக்க முடியும், அதுவும் நான் படிச்ச படிப்புக்கே சம்பாதிக்க முடியும்னு ஜட்ஜ் ஆனா ஒரு பர்மனன்ட் ஜாப், ஒரு கவர்மெண்ட் ஜாப், ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் போஸ்ட் இவ்வளவும் சேர்த்து, அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்குன்னு இவ்வளோ பீப்புள் சப்போர்ட் பண்றதுக்கு, யூ வில் ஹேவ் அ குவார்ட்டர்ஸ் அண்ட் இவ்வளோ அசிஸ்ட் பண்றதுக்கு இவங்க இருப்பாங்க, ஓஏஸ் இருப்பாங்க, இவ்வளவும் இருக்கே எனக்கு கிடைக்குமே அப்படின்றதுக்காக ஆசைப்பட்டு வந்தாலும் சரி, இல்லை நான் ஜுடிஷியரியில் எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணணும், நிறைய மக்களோட லைவ்ஸை டச் பண்ணணும்னு நினைச்சு சர்வீஸ் மைண்டடோட வந்தாலும் சரி, இல்லை ஒரு பெரிய விஷனோட நான் இப்போ இந்த இடத்துல என்டர் ஆகிறேன், கிராஸ் ரூட் லெவலில் என்டர் ஆகுறேன், இதுல இருந்து அடுத்து எனக்கு ஒரு 30 வருஷத்துக்கான ஒரு கெரியர் இருக்கு, நான் அதை ஃபுல்லா நான் கத்துக்கிட்டு அந்த பெரிய பொசிஷனுக்கு வரேன்ல, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாவோ இல்லை ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜாவோ ஆகும்போது இப்படியா விஷயத்த பண்ணணும் அப்படின்ற மைண்ட்ல ஒரு சின்ன ஐடியாவை வச்சுக்கிட்டு, ஒரு பெரிய விஷனை வச்சுக்கிட்டு என்டர் ஆனவங்களாவும் இருக்கலாம். ஸோ நான் சொன்னதுல யார் வேணாலும் இந்த இதுல பார்ட்டிசிபென்ட்ஸா இருப்பீங்க. உங்க எல்லாருக்குமே இந்த ஒரு ஜட்மெண்ட் வந்து பாசிட்டிவா இருக்கும். பாசிட்டிவான ஜட்மெண்ட் தான் இது. பட் ஏதாவது வகையில டிமோட்டிவேட் ஆச்சுன்னா அதுக்கான காரணங்களை பாயிண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்ற. ஜஸ்ட் லிஸ்ட் இட் டவுன். இதெல்லாம் தான் நான் சொன்னது. ஒன்று ஃபினான்ஷியலான இது ப்ராக்டிஸ்ல சஸ்டெயின் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு ஃபினான்ஷியல் பர்டன் அண்ட் எனக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கல, இன்கன்சிஸ்டண்டா இருக்கு எல்லாம். சீனியர் எல்லாம் பாத்துக்கிறாரு, சீனியர் எல்லாம் சொல்லி தராரு, ஆனா அவர் வந்து எனக்கு ஒரு கரெக்டான இன்கம் எனக்கு வர மாட்டேங்குது. திடீர்னு ஒரு மாசம் ஒரு பெயில் போடுறேன், டக்குனு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் பண்றேன், திடீர்னு எனக்கு 20,000 கிடைக்குது, அடுத்த மாசம் எதுவுமே இல்லை. ஸோ இதுல நான் எப்படி ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முடியும்? எனக்கு ஒரு 20,000 ஒரு 15,000 சின்ன சம்பளமா இருந்தாலும் அந்த 15,000 எனக்கு கன்சிஸ்டண்டா வந்தா எனக்கு பெட்டர் ஆச்சே. ஆனா எனக்கு அப்படி கிடைக்கலையே, இப்படிலாம் சுச்சுவேஷன் வருது. அப்ப நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம்னா, நிறைய முறை எனக்கு தோணுன ஒரு விஷயம் தான் இது, லா டிகிரி பேஸ் பண்ணியே வேற ஒர்க்குக்கு போக ஆரம்பிப்போம். லா ஆஃபீஸர், லீகல் மேனேஜர், இன்ஹவுஸ் கவுன்சில் அப்படின்லாம். ஆக்சுவலி இன்ஹவுஸ் கவுன்சில்ன்றது வேற, எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்களை தான் எடுப்பாங்க, பேனல் லாயர் அந்த மாதிரி. பட் இப்பெல்லாம் எப்படின்னா
லா டிகிரி முடிச்சுட்டு வந்தவங்க இல்லை ஜஸ்ட் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கள கூட அந்த போஸ்ட் கொடுக்குறாங்க. பட் உங்களுடைய மேஜர் ஒர்க் என்னவா இருக்கும்னா கம்ப்ளைண்ட்ஸ் செக் பண்ணுறது, டிராஃப்டிங் ஆஃப் அக்ரிமெண்ட்ஸ், தென் வேற வாட் எல்ஸ், இவங்களுக்கு கவுன்சில்ஸ் இருப்பாங்க, நமக்குன்னே பேனல் லாயர்ஸ் இருப்பாங்க அந்த கம்பெனிக்கு, அவங்களுக்கு ப்ரீஃப் பண்றது, இப்படிதான் இருக்கும். சம்டைம்ஸ் இட் வில் கெட் சோ மொனோட்டனஸ். ஸோ இந்த போஸ்ட் போன நினைக்க தப்பு இல்லை. ஏன்னா எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு 40,000 கொடுக்குறாங்க, டிகிரி முடிச்சுட்டு வரீங்க, 40,000 கொடுத்து ஒரு லா ஆஃபீஸர்ல இல்லை ஒரு பேங்க்ல லீகல் மேனேஜர் போஸ்ட் கொடுக்குறாங்க, இல்லை ஏதோ ஒரு இந்த அசெட் இது பண்ற கம்பெனில உங்களுக்கு போஸ்ட் வருதுன்னா, எனக்கு லால பேஷன் இல்லை, பட் லா டிகிரியை பேஸ் பண்ணி நான் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு வர்றவங்க, அல்லது இது பேரும் லீகல் ஆஃபீஸர் தானே அப்படின்னு இது வந்து பிராக்டிஸா கவுண்ட் ஆகாதுன்ற தெளிவு இல்லாதவங்க இந்த போஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. தப்பு இல்லை, உங்களுடைய தேவைகளை நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க, நீங்க உங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. பட் ஜஸ்ட் பி கிளியர் தட் லா ஆஃபீஸர், லீகல் மேனேஜர், லீகல் அட்வைசர், ஆல் தீஸ் போஸ்ட், இது will not be counted as a practice. You will have to surrender your practice on the day of joining or within 6 months of joining that post. நீங்க சிஓபி வாங்கி வச்சிருந்தாலும், ஏபி பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் வாங்கி வச்சிருப்பீங்க, இந்த வேலை கிடைச்சது, சூப்பர், போயிட்டீங்க, எய்தர் டியூ டு யுவர் சிச்சுவேஷன் ஆர் டியூ டு யுவர் இன்ட்ரெஸ்ட் ஆர் டியூ டு யுவர் லேக் ஆஃப் கிளாரிட்டி போயிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து யூ ஹாவ் டு சஸ்பெண்ட் யுவர் ப்ராக்டிஸ். ஸோ இட் வில் நாட் பி கவுண்டட் ஆஸ் ப்ராக்டிஸ். எல்எல்எம் ப்ராப்ளம் இல்லை, நீங்க ரெஜிஸ்டர் ஏபி என்ரோல்மெண்ட் பண்ணிட்டு பிறகுதானே நீங்க பண்றீங்க, அதனால இட் கேன் பி கவுண்டட், இட் வில் பி கவுண்டட். பட் தேர் ஆர் சம் மெஷர்ஸ் இந்த ஜட்மெண்ட்லயே பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, இவங்க ப்ராக்டிஸ் தான் பண்ணாங்க அப்படின்றதுக்கு சீனியர்ஸோட என்டார்ஸ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, I can't give you any advices regarding how to bypass this இது. What I can advise you is, ஓகே எனக்கு இதை டெலீட் பண்ண முடியல, இது வந்து ஒரு எம்டி அட்வைஸ் இல்ல, இதுதான் the most practical viable இது என்னன்னா, accept this 3 years practice as a boon. டூ 2019 கொஸ்டின் பேப்பர் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? 2019 கொஸ்டின் பேப்பர், யா 2019 கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா, நான் 18 கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு தான் அப்பியர் ஆனேன். அப்பதான் ஐ வாஸ் ஃப்ரெஷ், ஒரு 3 months தான் நான் இது கிளியர் பண்ணி, அப்பதான் என்ரோல்மெண்ட்டுக்கு 1 week கழிச்சு தான் எனக்கு இந்த எக்ஸாமே வந்துச்சு. நோட்டிபிகேஷன் இல்ல, எக்ஸாம் எழுத போறேன், ப்ரிலிம்ஸ். என்ரோல்மெண்ட் பண்ணியே 1 month இன்னும் அவ்வளவுதான் ஆயிருக்கும். அப்ப பாக்குறேன், ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு எனக்கு. எனக்கு புரிஞ்சது எல்லா கொஸ்டினும், ஆனா டேக்கிள் பண்றதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸே வரல. ஏன்னா அது எல்லாமே ஒரு பிராக்டிஸ்ல இருக்க அட்வொகேட்டால கிளியர் பண்ணக்கூடிய இதுவா இருந்துச்சு. நான் வெறும் படிச்சுட்டு, இல்ல பிராக்டிஸ் பண்ற அட்வொகேட்ஸ் தான் கிளாஸ் எடுக்கிறாங்கல்ல, அவங்க பேசுறதை கேட்டுட்டு எவ்வளவோ நான் இது மார்க் டெஸ்ட் எல்லாம் கொடுத்துருந்தேன். அதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருந்தாலும், ஒரு 6 மாசம் நான் படிச்சிருந்தாலும், அதுக்கு முன்னாடி நான் டிகிரி படிக்கும் போதே ஐ வாஸ் வெரி ஸ்டூடியஸ் பர்சன். எல்லா இந்த இந்த எந்த ஒரு திஸ் ரேக சூர்யா ஆர் திஸ் கைட் அண்ட் ஆல் ஐ நெவர் யூஸ்ட். வெறும் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தான், பாங்கியா தான் படிக்கணுமா பாங்கியா தான், எம்பி ஜெயந்தி பாசுவா அவங்கள தான் படிப்பேன். இந்த மாதிரிலாம் படிச்சிருந்தும் அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு ஒரு 6 மாசம் அதுக்குன்னே உழைச்சிருந்தோம், இருந்தாலும் என்னால 2019 கிளியர் பண்ண முடியல, பிகாஸ் ஐ வாஸ் அ ஃப்ரெஷர். அண்ட் தட் கொஸ்டின் பேப்பர் வாஸ் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கவங்க, ஒரு 2 வருஷமாச்சும் அட்வொகேட்டா ப்ராக்டிஸ் பண்ணவங்க தான் எழுத முடியும்ன்ற மாதிரி இருந்துச்சு. 2019 என்ன சுச்சுவேஷன், நோட்டிபிகேஷன் படி ஃப்ரெஷரும் எழுதலாம், ப்ராக்டிசிங் அட்வொகேட்டும் எழுதலாம், 2 பேருக்கும் சேர்த்து தான் இருக்கு. கோட்டா கூட பிரிக்கல, இவங்கள இருந்து 50 எடுக்கணும், இவங்கள இருந்து அப்படின்லாம் கூட இல்ல, 2 பேரும் எழுதலாம், ஒரே ஸ்ட்ரீம் தான். அப்படி இருந்தாலும் இவங்களுக்கு மட்டும் இது பண்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன, எக்ஸாமினர் எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கு? இது தெரிஞ்சவங்களால தான் அங்க வர முடியும். நீ டிகிரி முடிச்சுட்டு வா, எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நீ ஃப்ரெஷ்லா கிராஜுவேட்டா வா, பிரச்சனையே இல்லை. ஆனா படிச்சுட்டு இருக்கும் போதே நீ ப்ராக்டிஸ்குள்ள என்டர் ஆகி இன்டர்ன்ஷிப் பண்ணி எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்துரு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லைன்னா உன்னால இங்க வந்து சஸ்டெயின் பண்ண முடியாதுன்ற மென்டாலிட்டி தான் அவங்க கொஸ்டினே எடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் அனாலஜி சொல்றேன்னா, 2 விஷயத்துக்காக. ஒண்ணு, அந்த டைம்ல நான் ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் இல்ல அடுத்த 2 வருஷம் நோட்டிபிகேஷன் வந்தாலும் என்னால் எழுத முடியாதுன்னு எனக்கு தெரியும். லக்கிலி வரலன்னு வச்சுக்கோங்களேன், கொரோனா வந்துருச்சு 2021, 22, அவ்வளோ இது ஆகல, நோட்டிபிகேஷனே வர 23 தான் வருது.
ஸோ நான் என்ன நினைச்சேன்னா அடுத்த அந்த டைம்ல 19ல எழுதும்போது ஓகே எனக்கு கிளியர் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து நான் 3 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிடுறேன். இல்ல அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் நான் ப்ராக்டிஸ் பண்ணிடுறேன். 3 வருஷம் கூட வேண்டாம். 1 இயர் ப்ராக்டிஸ் பண்றேன். அதுக்கப்புறம் ஐ வில் கிவ் இட் அ ட்ரை. அப்ப பாப்போம். லக்கிலி ஆர் அன்லக்கிலி அந்த 1 இயர் நான் ப்ராக்டிஸ் முடிக்கும் போதும் நோட்டிஃபிகேஷன் வரல. அடுத்த 2 வருஷம் வரல. எனக்கு 3 இயர்ஸ் ப்ராக்டிஸ் முடிஞ்சு எனக்கு கரெக்டா 27 ஆகும்போது தான் அது நோட்டிஃபிகேஷனே வருது. ஒன் ஆஃப் த அன்பிரடிக்டபிள் நேச்சர் ஆஃப் த இது என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் மட்டும் அன்பிரடிக்டபிள் இல்ல. எப்ப நோட்டிஃபிகேஷன் வரும்னே தெரியாது. ஆனுவல் பிளானர்ல இருந்தாலும் வராது. ஆனுவல் பிளானர்ல இல்லாதப்பவும் வரும். ஓகே. ஸோ ஸோ 2 திங்ஸ் இது இந்த 2019 பத்தி நான் எப்படி அப்ரோச் பண்றதை பத்தி சொன்னதுக்கான ரீசனே 2 விஷயம். ஒன்னு வந்து ஹவ் ஐ டுக் இட். செகண்ட்லி first I'll rub this off. Hello, now I think I again got unmuted. Okay, சரி ஃபைன். ஸோ எதுக்காக 2019 எபிசோடும் அதுக்கு நடந்த என்னோட இதை பத்தி சொன்னேன்னா, ஒன் திங் இஸ் அப்போ வந்து நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்ற பாசிட்டிவா எடுத்துக்கிட்டேன்றதெல்லாம் அது ஒரு பக்கம். அடுத்தது ஃப்ரெஷ் லா கிராஜுவேட் ஆஸ் வெல் ஆஸ் ப்ராக்டிசிங் அட்வொகேட் அவங்களும் 2 பேருமே எழுதலான்ற டைம்லயே கொஸ்டின் பேப்பரை அவ்வளோ டஃபா கொடுத்து 2019 சொல்றேன் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்தாதான் எழுத முடியுன்ற மாதிரி வச்சாங்கல்ல. அப்போ இப்போ எப்படி இருக்கும்? இப்போ எக்ஸாமே யாருக்கு சொல்லிட்டாங்க 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தான் எழுத முடியும் அப்படின்ட்டாங்க. அப்போ எக்ஸாமோட பாயிண்ட் ஆஃப் வியூவே எப்படி இருக்கும்? எக்ஸாமோட பாயிண்ட் ஆஃப் வியூவே ப்ராக்டிக்கல் ஓரியன்டா தான் இருக்கும். ஸோ இதுல வந்து என்ன ஒரு பெரிய பெனிஃபிட்னா, ஒன் ஆஃப் த வேரியபிள்ஸ் இதுவாயிடுச்சு. என்னென்ன 2 வேரியபிள்ஸ்? ஒன்னு வேரியபிள் என்னன்னா எப்போ எக்ஸாம் போடுவாங்கன்றதே தெரியாதுன்ற ஒரு வேரியபிள், ரைட்டுங்களா? சிவில் ஜட்ஜ் இதை பொறுத்த வரைக்கும் நோட்டிபிகேஷன் எப்போ வரும்னே நமக்கு தெரியல. ஏன்னா 18ல வந்து 19ல வந்துச்சு. அப்ப எல்லாம் என்ன எதிர்பார்ப்போம்? 2021ல வந்துரும் நினைப்போம். சரி ஓகே, கொரோனானால வராம போச்சு ஒரு முறை. அப்புறம் அதுக்கப்புறம் ஏன் வரல? 22ல ஏன் வரல? 23ல வந்துச்சு. ஓகே, 23யோட கதை வந்து 24 ஆகஸ்ட் வரைக்கும் போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதோடைய அந்த ஆஃப்டர் மாத் எல்லாமே எக்ஸாம் ரிவிஷன் ரிசல்ட் இது பண்ணது அதெல்லாம் சரி ஓகே. 24th எண்டில் வரும்னு பார்த்தோம், வரல. 25 பாதி ஓடிடுச்சு. வருமா? டாக்ஸ் ஆர் கோயிங், வந்துரும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஸோ நோட்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும், ஸோ இங்க இருந்து 2 வேரியபிள் சொன்னேன். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்கன்றது ரெகுலரா நமக்கு தெரியல. ஸோ பண்ணலாமா வேணாமா டயலாமா நமக்கு இருந்துட்டே இருக்கும். 2வது கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற அன்பிரடிக்டபிலிட்டி, அந்த பேட்டர்ன்ல இருக்கிறது. ஏன்னா 18 எப்படி இருந்துச்சுன்னு சொன்னேன், ரொம்ப சிம்பிள் வெரி டைரக்ட் கொஸ்டின்ஸ். அதுவே 19ல எப்படி இருந்துச்சு? ரொம்ப ப்ராக்டிகல் பேஸ்ட். 23 எப்படி இருந்துச்சு? ரெண்டுமே கலந்து இருந்துச்சு. நிறையவே டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். ஆனா ராட் லேர்னிங் பண்ணா எழுத முடியாது, புரிஞ்சவங்களால தான் எழுத முடியும்ன்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ சாரி, ஐ ஹேட் அ கால். ஸோ இப்போ வந்து ஒன் ஆஃப் த அந்த இவங்க ஒன் ஆஃப் த வேரியபிள்ஸ் கட் ஆயிடுச்சு. எந்த வேரியபிள்? கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னே தெரியலையே அப்படின்ற அந்த வேரியபிள் கட் ஆயிடுச்சு, ரைட்டா? ஸோ கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது? ஷியோரா ப்ராக்டிக்கல் பேசிஸ்ல தான் இருக்க போகுது, ரைட்டா? அப்போ இந்த வேரியபிள் கட் ஆயிடுச்சுன்றதால உங்களுக்கு யூ ஹாவ் காட் அ கிளாரிட்டி. உங்க லைஃப் என்னவா இருக்க போகுது? இஃப் ஜுடிஷியரி இஸ் யுவர் எய்ம், then be patient with your practice, then be consistent with your preparation. 2 தான்.
ப்ராக்டிஸ்ல சின்சியரா பேஷன்ஸோட பண்ணணும். அடுத்தது ப்ரிப்பரேஷன்ல கன்சிஸ்டன்சி இருக்கணும். இது ரெண்டு தான் உங்களுக்கு திஸ் திங்ஸ். ஸோ வென் யூ டோன்ட் ஹேவ் எனி டைலமா, என்னடா பண்ண போறோம் அப்படின்னு போது நம்ம பிரச்சனை இல்ல, இதான் நம்ம பண்ண போறோம் தெரிஞ்சிடுச்சா. 3 இயர்ஸ்ன்றதுலாம் ஒரு மேட்டரே கிடையாது. 3 இயர்ஸ்ல நீங்க நிறைய பேருக்கு வந்துட்டு 3 இயர்ஸ்ல நிறைய ஒரு இப்போ எல்லாம் படிச்சிருக்காங்க இல்லையா அவங்க, உங்களுக்கு 2 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு, இன்னும் 1 இயர் தான். அதுக்கு மேல எப்ப நோட்டிபிகேஷன் வரும்னே தெரியாது கைஸ். டூ யூ திங்க் ஓகே இந்த வருஷம் நீங்க ஃப்ரெஷர், ஓகேவா? ஐ திங்க் யூ ஆர் பேயிங் அட்டென்ஷன். நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க 2025ல எக்ஸாம் வரும் கிளியர் பண்ணிடலான்னு. அச்சோ இந்த ஜட்மெண்ட் வந்துருச்சு, இந்த ஜட்மெண்ட்னால எனக்கு 3 இயர்ஸ் கழிச்சு தான் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்ற நிலைமையான்னு கேட்டா இல்ல. ஏன்? சொன்ன மாதிரி நோட்டிபிகேஷன் எப்போ போடுவாங்கன்றதுலயே தேர் இஸ் அ ஆம்பிகுவிட்டி, தேர் இஸ் அன் ஆம்பிகுவிட்டி அண்ட் அன்பிரடிக்டபிலிட்டின்னு போது மேபி நோட்டிபிகேஷனே 1 or 2 இயர்ஸ் கழிச்சு கூட வரலாம். இந்த வருஷம் வரலாம், ஐ டோன்ட் நோ. டாக்ஸ் ஆர் கோயிங், ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க வந்துரும் அப்படின்னு. இல்ல 2016ல வரலாம், 2017ல வரலாம். ஸோ இந்த ஜட்மெண்ட் வரலனாலும் நீங்க ஃப்ரெஷ்லா கிராஜுவேட்டா இருக்கவங்களுக்கு சொல்றேன், நெக்ஸ்ட் இயர் நான் எழுதிடுவேன், எழுந்தோடனே நான் பாஸ் ஆயிடுவேன். இல்ல எழுதுனோடனே பாஸ் ஆயிடுவீங்கன்றதுல எனக்கு டவுட் இல்ல, பட் நெக்ஸ்ட் இயர் நான் எழுதிடுவேன். எப்படி? நோட்டிபிகேஷன் வந்தா தானே எழுத முடியும். அது வரும்ட்டே உங்களுக்கு எப்படி ஷுவரா தெரியும்? ஸோ இந்த ஜட்மெண்ட்னால தான் உங்களுக்கு இதுவான்னு கேட்டா இல்ல. அப்போ இந்த ஜட்மெண்ட் இல்லாதப்போ நீங்க ஒரு கான்ஃபிடன்ஸோட படிச்சுட்டு இருந்தீங்கல்ல, keep that confidence, keep that same fire in you, because at any time it will come. If that notification comes, அதுல இருந்து என்ன உங்களுக்கு 1 year டைம் இருக்க போகுது? 6 மாசத்துல இருந்து 8 மாசம் தான் டைம் இருக்கும். 6 மாசம்ன்றதே ஜாஸ்தி. ஜூன் மாசம் நோட்டிபிகேஷன் விட்டாங்க, ஜூன் 3 4 இன்னும் ஞாபகம் இருக்கு. ஆகஸ்ட் மாசம் எக்ஸாம். எப்படி 2.5 monthsல ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்களா பிலிம்ஸ்க்கு? யூ கேன், உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு அண்ட் யூ ஹேவ் அகாடமிஸ் லைக் திஸ், உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய இது மாறும், லேர்னிங்கான இது மாறும். என்ன வேணா சுச்சுவேஷன் மாறலாம். 2 monthsக்குள்ள லேர்ன் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வரலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன்னு எவ்வளோ நினைச்சிங்களா? இல்ல நோட்டிஃபிகேஷனே வரல. ஆனுவல் பிளானர்ல இல்ல, கவனிச்சிங்களா? 25 ஆனுவல் பிளானர்ல இல்ல சிவில் ஜட்ஜ். பட் யூ ஹேவ் பின் ப்ரிப்பேரிங், ரைட்? ஐ எம் நாட் டிமோட்டிவேட்டிங், ஐ எம் ஆக்சுவலி மோட்டிவேட்டிங் யூ. இவ்வளோ நாள் நீங்க படிச்சீங்கல்ல, என்ன நம்பிக்கையில? வந்துரும், கண்டிப்பா வந்துரும். இப்போ வரலன்னா என்ன, 1 year கழிச்சு வரும். அந்த டைம்ல ஐ வில் பி மோர் ப்ரிப்பேர்ட். நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே என்னால் திடீர்னு டக்குன்னு ப்ராக்டிஸை விட்டுட்டு நான் வரேன் படிக்க போறேன்னு என்னால் உட்கார முடியாது. ஸோ நான் இப்போத்துலேருந்தே டச்ல இருக்கேன். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸையே இப்போவும் கீப் அப் பண்ணுங்க. ஸோ இந்த ஜட்மெண்ட்டும் ஒரு பூன் தான், டிஎன்பிஎஸ்சியோட அன்பிரடிக்டபிலிட்டியும் நமக்கு ஒரு பூன் தான். எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்ல முடியாது அப்படின்றதுனால. அண்ட் ஒன் திங் இஸ், ஒரு வேரியபிள் போயிடுச்சு, எக்ஸாம் வில் பி ப்ராக்டிக்கல் ஓரியன்டட். ஸோ உங்களுக்கு வந்து நான் ஜுடிஷியரின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த டிகிரி எடுத்தேன், ஜுடிஷியரிக்காக மட்டும்தான் நான் இதுவே வந்தேன் நினைச்சிங்கன்னா, அந்த ஒரு ஃபோக்கஸ்லாம் இருந்தால் எனக்கு இப்போ நிஜமா டிமோட்டிவேட்டிங்காக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா, லா ஹேஸ் அ லாட் டு ஆஃபர் யூ. அதுவும் ப்ராக்டிஸ்க்கு வந்துட்டீங்கன்னா, லானா லீகல் ஆஃபீஸராக போகிறதோ லெக்சராக போகிறத பற்றி நான் சொல்லலை, தட்ஸ் ஆல்சோ குட். சூட் யுவர் செல்ஃப், உங்கள் சுச்சுவேஷன் பார்த்துக்கோங்க, எதுவுமே கம்மி கிடையாது. பட் ஆஸ் அ லாயராகவே உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஜஸ்ட் நீங்கள் தேடணும். லாக்டோபஸ் பாருங்க, நிறைய லீகல் இவங்க ஃபோரம்ஸ்ல சேருங்க, ஃபினாலஜி லீகல் அந்த மாதிரி பேஜஸை ஃபாலோ பண்ணுங்க. ஐயோ நான் இவங்களுக்குலாம் எதுவும் இது பண்ணல, ஜஸ்ட் நான் எனக்கு எதெல்லாம் ஹெல்ப் பண்ணுச்சுன்ற சொல்றேன். லான்ற ப்ராக்டிஸ் நீங்க சஸ்பென்ஷன் பண்ணாமலே, ப்ராக்டிஸை சஸ்பெண்ட் பண்ணாமலே என்னெல்லாம் ரெகுலர் லாயர், இதே காலைல போவேன், டக்கு டக்குன்னு அலைவேன், வெயில்ல 4 கேஸ்க்கு 4 கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டு பாஸ்வேர்ட் வாங்கிட்டு வருவேன், இப்படின்ற ஜாப் அந்த பண்ணாம ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவான லாயர் ஒர்க் பண்ணியே இது பண்ண முடியும். டிபெண்டிங் ஆன் யுவர் சீனியர், டிபெண்டிங் ஆன் த கைண்ட் ஆஃப் கேசஸ் யூ சூஸ், டிபெண்டிங் ஆன் லாயர் மட்டும் இல்லாமல் லா பேஸ் பண்ணியே தான் இருக்கும், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டான இதில் இருக்கும். அதுவுமே அஃப்கோர்ஸ் யூ வில் பி அ லாயர், பட் நாட் அ டிப்பிக்கல் ட்ரெடிஷ்னல் லாயர். வெறும் சம்மன் எழுதுறதும், வெறும் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வர்றதும், வெறும் ஸ்டிச் பண்றதும் பண்ணாம உங்களால வேற நிறைய பண்ண முடியும். So take this. I have one doubt, ma'am. Yeah, please go ahead. Arun, லாஸ்ட் இயர் நான் ஆகஸ்ட் 28 வந்து என்ரோல் பண்ணேன் மேம். ஸ்டில் நான் வந்து எந்த ஒரு வக்காலத்துலயும் என் நேம் இல்ல. ஸோ இது வந்து என்னோட ப்ராக்டிஸ் கவுண்ட் பண்ணும்போது பாதிக்குமா மேம்? இல்ல, பட் நீங்க வக்காலத்துல சைன் பண்ணல அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், சீனியர்ஸுக்கு, ஜட்ஜஸா இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சம் சீனியர்ஸ் வில் நாட் அலோவ் யூ டு டூ தட்.
அவங்க ஃபர்ம் நேம்ல தான் போடுவாங்க. யூ வில் பி அ பார்ட் ஆஃப் இட். ஸோ பட் உங்களுக்கு அந்த வக்காலத்துலயும் இருக்காது, உங்களுக்கு அந்த ஈகோட்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது இவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்காக தான் நம்ம டிஎன்பிஎஸ்சில நோட்டிபிகேஷன்லயே அனெக்ஷர்ஸ் இருக்கும்ல, கவனிச்சிருக்கீங்களா? அனெக்ஷர்ஸ்ல பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு சர்டிபிகேட் ஒரு ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெஷ் லா கிராஜுவேட்டுக்கு ஃபார்மேட் இல்ல. ஜஸ்ட் நீங்க டிகிரி முடிச்சீங்க இது பண்ணீங்கன்றது போதும். பட் இவங்களுக்கு வந்துட்டு ஃபார்மேட் இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு. அந்த ஃபார்மேட்ல பாத்தீங்கன்னா கேசஸ் ஐ அப்பியர்ட் ஸ்லாஷ் கேசஸ் ஐ அசிஸ்டட் சீனியர்னு இருக்கும். ஓகே, இப்போ கிளியர் ஆகுதா இந்த ஒரு சின்ன விஷயம்? இதுல வந்து இந்த ஒரு டைட்டில்லே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க, நீங்க அப்பியர் ஆன கேசஸ் லிஸ்ட் கொடுங்கன்னு கேக்குறாங்க. அதுல எது என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, நீங்க அதுல என்ன கான்ட்ரிபியூட் பண்ணீங்க, அப்புறம் இந்த ஈகோட் ஸ்டேட்டஸ் எல்லாம் அட்டாச் பண்ணணும். அல்லது கேசஸ் ஐ அசிஸ்டட் சீனியர்னு போட்டாங்க, அப்போ நீங்க உங்க லா ஃபார்மோட பேரோ இல்ல உங்க சீனியரோட லெட்டர் ஹெட்லயோ நீங்க இவங்க இந்த கேஸ்லாம் என்ன அசஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இது வாங்கணும். அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ நீங்க வக்காலத் சைன் பெரிய ப்ராப்ளம் ஆகாதுல்ல மேம்? அது இந்த ஒரு 8-9 months நான் ப்ராக்டிஸ் போகாதது பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்ணாதுல்ல? இல்ல அதெல்லாம் அவங்க கிரியேட் பண்ணாது. நிறைய பேர் ஏன்னா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி சொல்றேனே, நிறைய சீன் இப்போ கிளியர் பண்ணிட்டு போனவங்களும் சரி, அவங்களுக்கு வந்து 4-5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பட் வக்காலத்து போடலன்றாங்க. நிறைய பேர் அப்போதான் இன்னைக்கு என்ரோல் பண்றாங்க, அடுத்த நாள் சைன் போடுறாங்க வக்காலத்துல. அதுக்குன்னு ரெடியா இருக்காங்க, எப்ப எனக்கு என்ரோல் முடியும் நான் பார்த்து பண்றேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ சில பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காது. அவங்க என்ன கேட்பாங்கன்னா சீனியர், உனக்கு நான் அந்த வக்காலத்துல இப்ப சைன் பண்ற அந்த இது கொடுத்துட்டேன் அப்படின்னா யூ வில் டேக் அப் ஓன் கேசஸ். தப்பு இல்லை நீ வளருது, ஆனா நீ இங்க இருக்க ஃபோக்கஸை விட்டுருவ, எனக்கு நீங்க இதுவா இருக்க மாட்டேன், அப்படிங்க கத்துக்கிறதுலாம் அங்க போய் இது பண்ணுவேன், அதுக்காக நான் சொல்லி தரேன் இப்படின்லாம் பேசுவாங்க. அது வந்து கேட்கும் போது ஏதோ பெரிய நல்ல விஷயமா இருக்கும், பட் தட்ஸ் ஆக்சுவலி வெரி டாக்ஸிக் திங். நாமளும் வளரணும், அவங்களே வளர விடணும், அதுதான் கரெக்டான அப்ரோச். ஸோ லிவிங் ஆல் தோஸ் திங்ஸ் அபார்ட், even if you have not been signing any வக்காலத், ஈவன் இதுக்கு வக்காலத்தை விடுங்க, பிஃபோர் மீ சைன் பண்ண விட மாட்டாங்க. ஸோ இது எதுவுமே பண்ணவே இல்லைன்னாலும், உங்க நேம் ஈகோட்ல எங்கேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகலைனாலும் உங்க சீனியரோட நேம் ரிஃப்ளெக்ட் ஆகும், உங்க லா ஃபார்மோட நேம் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். அவங்க கிட்ட இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் அந்த லிஸ்ட் ரெடி பண்ணிடணும், என்னென்ன கேஸ் நம்பர், காஸ்ட் டைட்டில், என்ன ஸ்டேஜ்ல நீங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணீங்க, அதெல்லாம் பண்ணிட்டு யூ ஷுட் கெட் அன் என்டாஸ்மெண்ட் அண்ட் லெட்டர் பேட்ல சர்டிஃபிகேட் வாங்கணும் உங்க சீனியர் கிட்ட இருந்து. இங்க அட்டாச் பண்ணிருக்க அந்த அனெக்ஷர் சில இருக்கிற கேசஸ்லாம் அவங்க எங்கிட்ட அசஸ் பண்ணாங்க, அதுல வந்து அவங்களுக்கான கிளியரான இது இருக்கு அவங்களுக்குன்னு அவங்க கிட்ட வாங்கிட்டீங்கன்னா தட் வில் பி ஃபைன். ஐ எம் நாட் கிவிங் யூ எனி ஷார்ட் கட்ஸ், ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங், உழைச்சு ஆனாலும் உங்களுடைய பேர் எங்கேயும் பதிவாகலையன்ற நிலைமையில இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றத நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ டிகிரி முடிச்சவங்க எல்எல்எம் பண்ணுங்க, ப்ராக்டிஸ்ல என்டர் ஆகுங்க, ஃபர்ஸ்ட் என்ரோல் பண்ணுங்க. என்ரோல்மெண்ட் ஏஐபி கிளியர் பண்றதை ஸ்கிப்பே பண்ணாதீங்க. வெதர் யூ வாண்ட் டு என்டர் இன்டு ப்ராக்டிஸ் ஆர் ஜுடிஷியரி, நீங்க ஃபெட்டப்பே ஆனாலும் டூ இட். ஜஸ்ட் டூ திஸ் ஏஐபி கிளியரிங் அண்ட் ஆல். அஃப்கோர்ஸ் அது பண்ணிடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும், ஒருவேளை நான் என்ரோல் பண்ணணும்னு அவசியமா என்ன, என்ரோல்மெண்ட் கூட பண்ணிடுவீங்க, ஏபி கிளியர் பண்ண அவசியமா என்ன, அதுக்குன்னு எவ்வளோ ஃபீஸ் வேற கட்ட சொல்றாங்க, அது எதுக்கு பண்ணிட்டு நான் என்ன ப்ராக்டிஸ்க்காக போறேன்னு நினைப்பீங்க. இல்லை, நீங்க அது பண்ணி தான் ஆகணும். அப்பதான் உங்களுக்கு நீங்க என்ரோல் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு லாயராகவே நீங்க கன்சிடர் பண்ண போடுவீங்க, அட்வொகேட்டாவே. சரி, ஏபி கிளியர் பண்ணாதான் உங்களோட டெம்பரரி நம்பர் பர்மனன்ட் நம்பராகவே ஆகும். சரிங்களா? அதனால தயவு செஞ்சு இதெல்லாம் கண்டிப்பா பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு சீனியர் கிட்ட போறீங்களா, இல்ல உங்க ஃப்ரெண்ட் அசஸ் பண்றீங்களா, இல்ல நீங்க ஜஸ்ட் நீங்க நான் காலையில வந்துட்டு ஒரு கோர்ஸ் படிக்கிறேன் லா ரிலேட்டடா, அதுக்கப்புறம் போயிட்டு ஜஸ்ட் நான் கோர்ட்ல வந்து அப்சர்வ் பண்றேன், அதுவும் ப்ராக்டிஸ் தான், தப்பு இல்ல. ஏகலைவனா இருந்தும் நம்ம ஜெயிக்கலாம். இங்க யாரும் கட்ட வரல கேட்க போறது இல்ல. சரிங்களா? எனக்கு எந்த சீனியரும் எனக்கு இது பண்ண மாட்டாங்க, சீனியர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் தான் பண்றாங்க நினைச்சீங்கனாலும் சரி, இல்ல நாங்க அவ்வளவு உழைச்ச பிறகு எனக்கு வந்து ரெமுனரேஷன் கிடைக்கல அதனால நான் தனியா பண்றேன் நினைச்சீங்கனாலும் சரி, எப்படி இருந்தாலும் டூ இட். அவ்வளவுதான். கோர்ட் டு கோர்ட், அப்சர்வ் த ப்ரொசீடிங்ஸ். அங்க மேபியும் நீங்க பாப்பீங்க, யாராவது சின்ன பையன், உங்க ஏஜ் பொண்ணு இருக்கும், பயங்கரமா ஆர்கியூ பண்ணும், சரி அவங்க கிட்ட கத்துப்போமே அப்படி நீங்க சேர்ந்து இது பண்ண ஆரம்பிப்பீங்க. இல்ல ஒரு சீனியரை பாப்பீங்க, அவங்க கிட்ட அவங்க ஜூனியர்ஸ் கிட்ட எவ்வளவு இதுவா இருக்காங்க, ஹெல்தியா இருக்காங்கன்றத பாப்பீங்க, அவங்க கிட்ட சேரணும் ட்ரை பண்ணுவீங்க, நடக்குமே. கீப் கீப் மேக்கிங் கனெக்ஷன்ஸ், ஜஸ்ட் கீப் ரீடிங். இன்னைக்கு ரீட் பண்ணா என்னைக்கு யூஸ் ஆகும் நீங்க கேட்கவே தேவையில்ல. ரீட் பண்ணிட்டே இருக்கணும், அதான் உங்களுடைய லைஃப். லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும், நாட் ரீடிங். எக்யூப் பண்ணிட்டே மேம் இருக்கணும், ஒரு அப்ஸ்கில் பண்ணிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ டோன்ட் கெட் டிஸ்டர்ப் பை திஸ் நோட்டிஃபிகேஷன் வரலையே டிஸ்டர்ப் ஆக வேண்டாம், ஐயோ 3 வருஷம் சொல்லிட்டாங்களே டிஸ்டர்ப் ஆக வேண்டாம். ஓகே?
ஏன்னா நோட்டிபிகேஷன் வந்த பிறகு யூ கான்ட் திடீர்னு அப்படியே எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் படிக்கிறதுக்கு வரேன்னு உட்காந்தீங்கன்னா அந்த டைமுக்குள்ள உங்களுக்கு இது வரைக்கும் டிகிரியில படிச்ச லாவும் மறந்துருக்கும், டச் விட்டு போயிருக்கும். உங்களுக்கு நீங்க என்ன லைஃப்ல வாழ்ந்துட்டு இருந்தீங்களோ, மேபி யூஆர் இன் சம் பிரைவேட் ஜாப் ஆர் வாட் எவர் யூஆர் டூயிங், அந்த இது கம்ஃபர்ட்ல நீங்க பழகி போயிருப்பீங்க. அதனால தட் கம்ஃபர்ட் ஜோன் இஸ் சோ டேஞ்சரஸ். அதை விட்டுருங்க. எஸ் யூஆர் அபவுட் டு ஆஸ்க் சம்திங், சொல்லுங்க. மேம் ஒரு டவுட் இருக்கு ம் ரிகார்டிங் இந்த எல்எல்எம் பத்தி மேம். ம் 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 இப்போ இவ்வளோ நாள் முன்னாடி வந்த எல்லா இதுக்குமே எல்எல்எம் வந்து ஆட் பண்ணாங்க ப்ராக்டிஸில். ஸோ இப்போ இந்த ஆஃப்டர் திஸ் ஜட்ஜ்மெண்ட் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் இருக்கலாமா எப்படி மேம்? இதில் எல்எல்எம் ஆட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குங்களா எப்படி கேட்குறேன் மேம்? ஏன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்ல லா கிளர்க்கு ஆட் பண்ணுவோன்னு கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பட் எல்எல்எம் பற்றி எதுவுமே சொல்லலை ஜட்ஜ்மெண்ட்ல. கரெக்ட் தான். சப்போஸ் இன்கேஸ் ஃபியூச்சர்ல ஆட் பண்ண மாட்டேன்னு சொன்னாலுமே சொல்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் மேம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்லயே வந்து புக்கிஷா இருக்கீங்க, அதனால தான் நாங்கள் 3 years ப்ராக்டிஸ் மேண்டேட்டரி பண்றோன்னு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. திரும்பவும் போயிட்டு கரெக்டா படிச்சிருக்கீங்க ஜட்ஜ்மெண்ட், அதேதான். அதான் திரும்பவும் போயிட்டு 2 years வந்து எம்எல் பண்ணிட்டு அதை வந்து ஆட் பண்ணுங்கன்னு கேட்டா ஃபியூச்சர்ல பண்ணாம போகிறதுக்குமே நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல மேம்? ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்ல கரெக்ட் எதுவும் மென்ஷன் பண்ணல எல்எல்எம் வில் பி இன்க்ளூடட் இன்டு பிராக்டிஸ்ன்னு பண்ணல. ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் क्वेश्चन. இதுக்கு வந்து இவங்க கிட்ட அமெரிக்கேட்டோ அதே சொன்னதுதான். என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ ஐ கிளியர்லி எக்ஸ்பிளைன். ஒரு நிமிஷம் நான் இதை டெலீட் பண்ணிட்டு வந்து. அது எனக்கு இன்னொரு சஜஷனுமே இருக்கு மேம். நான் சீனியர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டேன், ஐ மீன் சீனியர் அட்வொகேட்ஸ். எக்ஸாம்பிள் இங்க சுகுமாரன் சார் நிறைய பேர்கிட்ட கேட்டோம். சீனியர் அட்வொகேட்ஸ் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ 2 years எம்எல் பண்ணவங்களுக்கே ஆஃப்டர் திஸ் ஜட்ஜ்மெண்ட் என்ன கதைன்னு தெரியல அவங்களுக்கு. நீங்க இனிமேலாச்சும் பண்ண வேணான்றது தான் என்னோட சஜஷனு. சப்போஸ் உங்களோட எய்ம் ஜுடிஷியரியா இருந்தா பண்ண வேணாம், இல்ல டீச்சிங் அந்த மாதிரி போறீங்கன்னா கோ அண்ட் பர்சியூ அந்த மாதிரி சொன்னாங்க. பட் அதான் ஒரு கிளாரிட்டி இல்லை, அதுக்காக தான். ஓகே ஃபைன். சரி, இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்லயே ஒன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் இட் இஸ் அ ப்ராஸ்பெக்டிவ் ஜட்ஜ்மெண்ட், ரெட்ரோஸ்பெக்டிவ் இல்ல. அதனால இதுல வந்து இது வரைக்கும் எல்எல்எம் பத்தி சொல்லல கிளியர். அதாவது ஆம்பிகியூட்டியோடயும் சொல்லல, கிளியராகவும் சொல்லல. அதை பத்தி டச்சே அவங்க பண்ணலன்னு போது நம்ம எதுவுமே ப்ரிசியூம் பண்ண வேண்டாம். எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க, ஜட்ஜ்மெண்ட் இஸ் வாட் இட் ஆக்சுவலி சேஸ், நாட் வாட் லாஜிக்கலி ஃப்ளோஸ் ஃப்ரம் இட். இப்படி சொன்னாங்களா, ஸோ மேபி இதுவும் மீன் பண்ணலான்ற ப்ரிசம்ஷன் நம்ம எடுத்துக்க முடியாது. அதனால இது ப்ராஸ்பெக்டிவ் இன் ஆபரேஷன் அப்படின்றதால எல்லாம் நார்மலா யோசிங்களேன். எந்த லா முடிச்சுட்டு நீங்க வேற எந்த டிகிரி பண்ணாலும், அன்லஸ் யூ டூ இட் இன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், நீங்க என்ரோல் பண்ண பிறகு பண்ற எந்த டிகிரியா இருந்தாலும் யூ ஆர் கன்சிடர் அஸ் நாட் இன் ப்ராக்டிஸ். ஏன்னா யூ ஆர் டூயிங் அ டிகிரி. அதுவே டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல கரஸ்ல வேற ஏதாவது ஒரு டிகிரி பண்றீங்கன்னா ஓகே, கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தங்களுக்கு ஆக்சுவலி எனக்கு இன்டர்வியூ டைம்ல அந்த சர்டிபிகேட்லாம் செக் பண்ணும்போது, அதாவது எல்லாமே பாஸ் பண்ணி கடைசி இன்டர்வியூ ஸ்டேஜ் அதுல வந்து செக் பண்ணும்போது ஒரு டிகிரி படிச்சிருந்தேன். இது என்ரோல் பண்ண பிறகு அது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல தான் பண்ணிருந்தேன், நான் ரிலேட்டட் இல்ல, வேற என் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல. அதுக்கு வந்துட்டு அந்த ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்ல கிளியரா கொடுக்கல, டிகிரி சர்டிபிகேட்ல அது டிஸ்டன்ஸ்னு கிளியரா கொடுக்கல. அதனால எனக்கு அந்த இதுக்குள்ளே போக விடல. லைக் இன்டர்வியூ இதுக்கு ஃபுல்லா அந்த ஸ்கூட்லயே நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரொவிஷனல்ல ஒரு இடத்துல ஒரு சின்ன சீல்ல போட்டுருந்துச்சு, இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் விட்டாங்க. பிகாஸ் நீங்க என்ரோல் பண்ணியிருந்தாலும், ஈவன் அந்த டைம்ல நீங்க வக்காலத்லாம் இது பண்ணி நீங்க கேஸ் ஆர்கியூ பண்ணி அந்த கேஸ் ரிப்போர்ட்டே ஆகியிருந்தாலும், ஒரு டிகிரி நீங்க அந்த டைம்ல பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் நீங்க அந்த 2 years நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலான்னு அர்த்தம்ன்றது தான். அந்த அந்த ரூல் எதுக்கு அப்ளை ஆகாது, எல்எல்எம்க்கு மட்டும் அப்ளை ஆகாது. அப்படின்னால என்ன அர்த்தம்? இட் டஸ் நாட் மீன் தட் யூ ஆர் ஆக்சுவலி ப்ராக்டிசிங். அட் த சேம் டைம் இட் டஸ் நாட் மீன் தட் யூ ஆர் நாட் இன் ப்ராக்டிஸ். எல்எல்எம் படிச்சாலே நீங்க ப்ராக்டிஸ் நாங்க எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லல. எப்பவுமே அது இப்போ இல்ல, எந்த ஜட்மெண்ட்டும் இல்ல, எப்பவுமே ப்ராக்டிஸ் பண்ணாதான் ப்ராக்டிஸ். பட் LLM does not bar a person from doing practice. Practice does not bar a person from pursuing LLM. So that 2 years will still be taken into account. And you can still file wakalat, you can still practice. Even if you're not filing wakalat, you can get letter from senior. இதெல்லாம் அப்படியே இருக்கு, அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க என்ன கேக்குறீங்க, இது நாளைக்கு ஒரு ஜட்மெண்ட் வருது, LLM பண்ணா அந்த டைம்ல வந்துட்டு நீங்க டிகிரி படிச்சதான் நாங்க எடுத்து போய் வழியா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் எடுத்துக்க மாட்டோம் அந்த 2 years அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த 2 years நீங்க பண்ண எந்த கேஸா இருந்தாலும் நாங்க கணக்குல எடுத்துக்க மாட்டோம்னு சொல்றாங்கன்னே வச்சுக்கோங்களேன்.
ஒன் செகண்ட், இந்த ஏர்ன் மட்டும் கொஞ்சம் டெலீட் பண்ணுங்க, ஏன்னா எதுவுமே எழுத முடியல. ஃபைன். இப்போ நீங்க சாரி, சுகுமாரன் சார் அண்ட் அதர் சீனியர்ஸ் சொன்னதுல ஒரு விஷயத்த ஐ அக்ரி தட் இஃப் அட் ஆல் நாளைக்கு வந்து எல்எல்எம் வில் நாட் பி கவுண்டட் இன்டு ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பீரியட்ல நீங்க பண்ண உங்க இதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும்போது அது ஏன் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அது வேலிட் தான். Yes, ma'am. ஐ அண்டர்ஸ்டாண்ட். உங்களுடைய ட்ரூ காலிங் என்னன்றதை நீங்க கேட்டுக்கோங்க. எனக்கு வந்துட்டு ஐபிஆர்ல எல்எல்எம் படிச்சே ஆகணும், அதை படிச்சாதான் எனக்கு ஒரு இது வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இன்ட்ரெஸ்ட்னால படிக்கிறீங்களா இல்ல அந்த நிஷி அந்த ஒரு ஃபீல்ட் ஆஃப் லாக்குள்ள போறதுக்காக படிக்கிறீங்களான்னு கேட்டுக்கோங்க. எனக்கு ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டால படிக்கிறேன்னா டோன்ட் டூ எல்எல்எம், டூ இட் ஆன் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, உங்க டூ இட் ஓன் இன்ட்ரெஸ்ட்னா யூ கேன் ஜாயின் யூடெமி, இல்ல கவர்மெண்டோட வேற போர்ட்டல்ஸ், இல்ல வேற சர்டிபிகேட் கோர்ஸ் அப்படிலாம் படிச்சுக்கோங்க. தட் வில் நாட் பி கவுண்டட், பட் யூ வில் ஸ்டில் லேர்ன். இல்ல அட்டெண்ட் ஒர்க் ஷாப்ஸ் ஆர் என்கேஜ் இன் அ ஃபர்ம் தட் இஸ் ஆக்சுவலி டூயிங் திஸ் ஐபி ப்ராக்டிஸ். அந்த லா ஃபார்ம் சொல்றேன், அதெல்லாம் பண்ணுங்க. ஐபி ரேட்டட் கேஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி யூ கேன் டெவலப் இஃப் யூ ஆர் டூயிங் எல்எல்எம் solely ஃபார் ஆன் தி பேசிஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த மாதிரி வழிகள்ல பண்ணுங்க. லைக் டூயிங் கோர்சஸ் ஆன் செல்ஃப் பேஸ்ட் கோர்சஸோ இல்ல ஒர்க் ஷாப்போ எதெல்லாம் ரெக்கார்ட்ல வரணும்னு அவசியம் இல்லையோ அந்த மாதிரி மெத்தட்ல பண்ணுங்க. இல்ல ஐ வாண்ட் டு கெட் இன் டு தட் பர்டிகுலர் ஃபீல்டு, எனக்கு ஐபி லாயர் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சு பண்றீங்கன்னா தென் தட்ஸ் யுவர் கால். நீங்க ஜுடிஷியரினால எனக்கு இதனால ஓகேன்னு தானே நினைக்கிறோம். ஜுடிஷியரி தான் மேம் எய்ம். பட் அதுக்கு பக்கா ஜுடிஷியரி தானே எய்ம். அப்ப நீங்க படிக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவோ இல்ல லேபர் லா, எல்எல்எம்மோ இல்ல ஐபிஓ சைபர் செக்யூரிட்டியோ எதுக்காக? உங்க இன்ட்ரெஸ்ட்டுக்காக. அப்ப என்ன பண்ணலாம்? எல்எல்எம் இல்லாமலே இந்த மெத்தட்ல பண்ணலாமா? இல்ல, நாட் ஃபார் இன்ட்ரெஸ்ட் மேம். இப்போ 1 year 10 months ஆகுது லிட்டிகேஷன் போயிட்டு. 10 months என்ரோல் பண்ணி 10 months ஆகுது சார். 10 months லிட்டிகேஷன் பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஒரு 1 year எல்எல்எம் மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா எல்எல்எம் பண்ணிட்டோம். அப்படியே சைட் பை சைட் ரைட் கொஞ்சம் ரைட் ரைட் எனக்கு புரியுது. ப்ரிப்பேர் அதாவது பண்ணலாம். கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும், லீஷர் டைம். கொஞ்சம் இந்த 1 year தான் ரொம்ப டயர்டா ட்ரெயின் ஆயிடுச்சு. சரி, இந்த 1 year சும்மா எல்எல்எம் போட்டு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் இப்போ ஜுடிஷியரி தான் காலிங்னா பண்ண வேணான்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா எப்பனாலும் சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட் எதனாலும் மாத்தி எப்படினாலும் போட்டுருவாங்க. ஏன்னா இந்த நோட்டிபிகேஷன்லயே ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எம்எல் பத்தி எதுவுமே போடலையா, வில் நாட் பி இன்க்ளூடட்ன்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. தென் செகண்ட் டைம் போட்ட நோட்டிபிகேஷன்ல தான் எம்எல் வில் பி இன்க்ளூடட் செகண்ட் டைம் தான் போட்டிருந்தாங்க. இவ்வளோ கிளாரிட்டி இல்லாத போது, இவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்கும்போது போய் நீங்களா பண்ணி மாட்டிக்க வேணாம், எதுக்கு அது அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதான் ஏதாச்சும் இப்போ வந்து ஜட்ஜ்மெண்ட்லயோ இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஸ்டாண்டர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கான்னு கேக்குறேன். நான் செக் பண்ணிட்டு சொல்லட்டுமா? ஏன்னா எனக்கு இது டவுட் வந்துச்சு. நான் அந்த எல்எல்எம்ன்ற கீவேர்ட் வச்சு தான் தேடினேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட் 63 பேஜ் ஜட்ஜ்மெண்ட்றதால ஐ கேவ் அ குயிக் ரீட் அபவுட் திஸ் எல்எல்எம் திங். தேர் இஸ் நோ கிளியர் ஆமானும் இல்ல இல்லனும் இல்ல, அத பத்தின क्वेश्चनே இல்ல. அந்த எல்எல்எம்ன்ற வேர்டே இல்ல மேம். அதான் சொல்றேன், எல்எல்எம்ன்ற அந்த வேர்ட் வச்சு தான் தேடினேன், அது இல்லவே இல்ல. பட் சப்போர்ட்டிங் ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் இருக்கு மேம். ப்ராக்டிஸ்ல இன்க்ளூட் பண்ணுவோம். 1 year எல்எல்எம் வேலிட் அந்த மாதிரி சப்போர்ட்டிங் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. பட் சோல் அத்தாரிட்டி ஃபார் எல்எல்எம் வந்து ப்ராக்டிஸ்ல இன்க்ளூட் பண்ணுவோன்ட்டு எந்த ஒரு சோல் அத்தாரிட்டியும் இதுக்குன்னு ப்ராப்பரா இல்லை மேம். அதுதான் இஷ்யூவா இருக்கு. ஸோ அதுதான் பண்ணலாம். ஸோ அதான் பண்ண வேணான்ற மாதிரி நானே ட்ராப் பண்ற ஐடியாக்கே வந்துட்டேன் மேம். எதுக்கு பண்ணி மாட்டிக்கிட்டு அந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன் மேம். அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நான் 2 ஆப்ஷன் தான் சொன்னேன். ஒன்னு வந்துட்டு அந்த லாக்குள்ள போகணுன்றதுக்காகவோ இல்ல இன்ட்ரெஸ்ட்காகவோ மட்டும் தான் பண்ணுவீங்கன்னு சொன்னேன். ஆக்சுவலி தேர்ட் ஆங்கிள் நீங்க சொல்றத ரொம்ப ஆப்வியஸ் ஆங்கிள் மிஸ் பண்ணிட்டேன். ஒரு கேப் இருக்கு. நான் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன்ற ஒரு இதை நம்ம எங்கேயாவது ரெஸ்யூம்ல போட முடியுமா இல்ல சொல்ல முடியுமா? அதுக்கு பதில் நான் எல்எல்எம் பண்ணேன் அப்படின்னா அது ஒரு கேப் இதுவாகும் அப்படின்றதுக்காக பண்ணும். கரெக்டா ஒரு இதுதான்.
அது முன்னாடி கரெக்டான அப்ரோச்சா இருந்துச்சு. பட் இப்போ டெஃபினெட்லி நம்ம கொஞ்சம் உஷாராக வேண்டிய நிலைமையில தான் இருக்கும். ஐ வுட் சே இது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன் நான் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எடுக்கலாம். ஏன்னா நான் ஜாயின் பண்ணிட்டேன், 1 இயர் முடிச்சிட்டேன். அப்படி இருக்கும்போது அடுத்த ஒரு 1 இயர் ஃபீஸும் கட்டிட்டேன். இது ஒரு இட்ஸ் a பிக் டீல் ஃபார் மீ. அப்ப எதுக்கு நான் இன்னும் நடக்காத ஒரு விஷயத்துக்காக எதுக்கு நான் கையில இருக்கிறத விடணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் கோ அஹெட், அவ்வளவுதான். ஆனா இன்னும் இது ஒரு ஜாயின் எதுவுமே அப்ளிகேஷனே போடல மேம். இன்னும் எதுவும் பண்ணலாம் இல்ல அதுதான் மேம். சொல்றேன். அதுக்காண்டி இன்னும் எல்எல்எம் பண்ணவே இல்லையா? அப்புறம் விட்டுருங்க சார். அது அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம். ஆனா எல்எல்எம்ல உங்களுக்கு பண்ணவே நிஜமா இல்ல மேம். இன்ட்ரெஸ்ட் இப்போ இருக்கு. மேபி அப்கமிங் இயர்ல மேபி சும்மா போடலான்னு ஒரு ஐடியா இருந்தது ம். இருக்கு. அதுதான் உங்ககிட்ட போடலாமான்ட்டு ஒரு கிளாரிட்டிக்காண்டி கேக்குறேன். ஓகே. ஆக்சுவலா அந்த இந்த மாதிரி கெரியர் டெசிஷன்ஸ்ல வந்து யாருமே டெசிஷன் கொடுக்க முடியாது உங்களுக்கு. சஜஷன் கொடுக்க ம், முடியும். ம். அதனால யூ டேக் இது SWOT அனாலிசிஸ் தான் எது எடுத்தாலும். ஸ்ட்ரென்த், வீக், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட் 3த்தையும் 4த்தையும் போட்டு பார்த்துட்டு எடுக்க வேண்டியதுதான். ஓகேவா? இன்னொன்னு வந்து ப்ராஸ்பெக்டிவ் அகைன் நான் போட்டு டிக் பண்ணிருக்கேன். ஏன்னா இப்போ இந்த டெசிஷன் பாருங்க, இட் இஸ் ப்ராஸ்பெக்டிவ். ஆன்கோயிங் வந்து அப்படியே தான் போயிட்டு இருக்கும். ஆன்கோயிங் ரெக்ரூட்மெண்ட் பழைய மாதிரியே தான் போகும். நெக்ஸ்ட்ல இருந்து தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்றாங்க. ஸோ நாளைக்கு ஒரு ஜட்மெண்ட் ம். வந்து இப்ப நீங்க நான் பார்த்த வரைக்கும் தேர் இஸ் நோ அதர் இது எல்எல்எம் ரிலேட்டடா எதுவும் பெண்டிங்கா இருக்க மாதிரி தெரியல சுப்ரீம் கோர்ட்ல. மேபி நான் மிஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் ஜுடிஷியல் ரேட் என்ன வருதுன்னு. ஸோ மிஸ் பண்ணியிருந்தா குரூப்ல சொல்லுங்க, இல்ல இப்பவே சொல்லுங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பெண்டிங் இல்ல. சரி, ஒருவேளை நாளைக்கு இல்ல இந்த இயர்லயே ஏதோ ஒன்று வருதுன்னா அந்த ஜட்மெண்ட் வந்து அடுத்த சைக்கிள்ல இருந்து தான் அதை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் நோட்டிபிகேஷன்ல இருந்து தான். இன்னும் நமக்கு நோட்டிபிகேஷன் நம்ம ஜுடிஷியல் இதுல இருந்தும் வரல, அந்த கேஸும் வரல அப்படின் போது நாம ஃபோர்ஸி பண்றது கற்பனையான ஒரு இதுல ஃபோர்ஸி பண்ணல. ரொம்ப ரீசனபிளா வரக்கூடிய ஒரு டேமேஜ் தான் ஃபோர்ஸி பண்றோம். ஆனா யூ ஹேவ் டு வெயிட். ரெண்டுத்தையும் வெயிட் பண்ணி பாத்துக்க வேண்டியதுதான். ஜாயினே நீங்க பண்ணலன்னு போது ஓகே மேம். ஜுடிஷியரி தான் உங்க எய்ம் போது தென் டோன்ட் பாதர் அபவுட் இட். தென் டோன்ட் பாதர் அபவுட் டூயிங் எல்எல்எம். அதான் பண்ண வேணான்ட்டு தான் இருக்கேன் மேம். நானும் பக்கா. நம்ம இல்ல நான் ஜுடிஷியரிக்கு ஜாயின் பெனிஃபிட் பண்ணிட்டேன். பார்த்தா இப்போ இன்னொருத்தங்க பாத்தீங்கன்னா தே ஹேவ் ஸ்டார்டட் டூயிங் எல்எல்எம், இல்ல 2 முடிக்கவே போறாங்க அப்படின் போது அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒருவேளை நெக்ஸ்ட் ஜட்மெண்ட் வந்தாலும் இட் வில் அப்ளை ஃப்ரம் நெக்ஸ்ட் சைக்கிள் ஒன்லி. எஸ் மேம். அதனால ரெட்ரோஸ்பெக்டிவ்ன்ற மாதிரி ஒரு அவ்வளோ அது ரொம்ப ஹார்ஷ். ரெட்ரோஸ்பெக்டிவா பண்ண வாய்ப்பு இல்ல. மோஸ்டா அப்படி வர பாசிபிலிட்டி இல்ல வாய்ப்பு மேம். இல்ல. மோஸ்டா அதனால ஆமா. முடிச்சவங்களுக்கு பிரச்சனை இல்ல, பயம் வேணாம். முடிக்காதவங்க போட போகாதவங்க தயவு செஞ்சு போகவே தேவையில்ல. இஃப் ஜுடிஷியரி இஸ் யுவர் எய்ம், இஃப் ஜுடிஷியரி இஸ் யுவர் ஆப்ஷன், தென் டூ இட். இஃப் ஜுடிஷியரி இஸ் ஜஸ்ட் யுவர் ஆப்ஷன், தப்பே கிடையாது அப்படி இருக்கிறது, ஆப்ஷனா இருக்கிறதுல. எனக்கு எய்ம் இருக்கும்போது பண்ற வேண்டாம். அவ்வளவுதான். எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு? அது உங்க வீட்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஜுடிஷியரி எஸ் மேம். அதான் இப்போ நமக்கு பெனிஃபிட்னா என்ன, ஒரு 3 இன்கிரிமெண்ட் வரும்னு நினைக்கிறேன் மேம். எல்லாம் முடிச்சிருந்தா கரெக்ட். அவ்வளவுதான். அப்புறம் அதான் இன்கிரிமெண்ட் போறது எப்படி, வாய்ப்பே போறது எப்படி, அதுதான் பேலன்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ், பேலன்ஸ் ஆஃப் லாஸ். அதான் எப்பயோ ஒரு இன்கிரிமெண்ட்டுக்காண்டி ஆசைப்பட்டு அப்புறம் எலிஜிபிலிட்டி இல்லாம போயிடுமோன்ட்டு தான் எனக்கு வரும். இது அவ்வளவேதான். ஓகே டன். Thank you மேம். Okay sir. So hope that you are none of you are demotivated by this decision. ஏன்னா இதுக்கு முன்னாடியே டிமோட்டிவேட் பண்றதுக்கு எல்லா ஃபேக்டர்ஸும் இருந்துச்சு. இருந்தாலும் நீங்க ப்ரிப்பரேஷன்ல இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது this judgment it only gave you a clarity. எங்கெல்லாம் நீங்க உஷாரா இருக்கணும்ன்ற கிளாரிட்டியை மட்டும் தான் இது கொடுத்துருக்கே ஒழிய இது உங்களை எந்த வகையிலும் டிமோட்டிவேட் பண்ணல. சரிங்களா? எங்கெல்லாம் கிளாரிட்டி இல்லாம ஒரு மாதிரி ஆம்பிகிவிட்டி இருந்துச்சோ, நீங்க வந்துட்டு ஃப்ரெஷர்ஸும் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்தா தான் எழுத முடியுன்ற மாதிரி கொஸ்டின் பேப்பர் அமைக்கிறதுக்கு பதிலா சொல்லிட்டோம் ப்ராக்டிக்கல் 3 வருஷம் முடிச்சாதான் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஓ அப்ப அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் எழுதுற மாதிரி கொஸ்டின் பேப்பரை செட் பண்ண போறாங்கன்ட்டு. ஸோ யூ வில் பி ப்ரிப்பேர்ட். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ ரிஸ்க் எப்பவுமே கால்குலேட் பண்ணியாச்சு, அது என்னென்ன ரிஸ்க் வரும்ன்றத ஃபோர்ஸி பண்ணியாச்சுன்னா அது ரிஸ்கே கிடையாது. I hope you are I hope you are either motivated or at least not demotivated by this thing. Keep doing what you are actually doing, already doing.